குஷி குஷியா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். இன்னைக்கு நாம வந்து 2வது அத்தியாயம் 67ல இருந்து பார்க்க போறோம். ஓகே. இன்னும் மூசா தம் சமூகத்தாரிடம், நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று சொன்னபோது, அவர்கள் எங்களை பரிகாசத்துக்கு ஆளாக்குகின்றீரா என்று கூறினர். அவர் அறிவினர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார். அப்படியே 68 படிக்கிறேன். இது ஆக்சுவலா யார் சொல்றாங்க? அதுக்கு மாதிரி மூசா நபி வந்து சமூகத்தாரிடம் கூறினார். ஓ, மக்கள் கிட்ட சொல்றாரு. கூறிய போது, நீங்கள் ஒரு பசு மாட்டை அறுக்க வேண்டும். நாங்க விளையாட்டுக்கு சொல்றோமா, அதாவது எங்களை பரிகாசமாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு சமூகத்தார் சொல்றாங்க. அவங்க அதை நம்பலப்புல இருக்குது. கடவுள் எப்படி மாடை கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்கப்புல இருக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? அப்புறம் மறுபடியும் அவங்களே சொல்றாங்க, அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி உன் இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக. இல்ல, அதுலயே 67லயே அடுத்த லைன், எங்களை பரிகாசத்துக்கு ஆளாக்குகின்றீர்களா என்று கூறினார். அவர் அறிவினர்களில் ஒருவனாக நாம் ஆகிவிடாமல் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார் என்றார். மூசா நபி சொல்றாரு. சரி சரி, ஓகே. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு இருக்கு அந்த நேரத்துல. கடவுளே இப்படி சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அது எந்த சூழ்நிலை, அந்த சமுதாயத்துல என்ன வழக்கம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. பட் இப்படி பண்ணா அறிவியினர்கள்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அவருக்கு. ஸோ அதனால அல்லாஹ் கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படிங்கிற அந்த சமுதாயம் எப்படி இப்பவுமே வந்து கடவுள் எப்படி சொல்லுவாரு அப்படின்னு தோணுது. அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி இந்து மதத்துல வந்து குதிரையை பலி கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒண்ணு வரும், அஸ்வமேத யாகம்ட்டு. சோ அதை பற்றி நம்ம பார்ப்போம், இதெல்லாம் முடிச்ச பிறகு பார்ப்போம். சொல்லுங்க. 68 அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி உன் இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக என்றார்கள். அப்பசுமாடு அதிக கிழடும் அல்ல, கன்றும் அல்ல, அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாகும் என இறைவன் கூறினான். எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அவர் கூறினார். 69 படிக்கவா? படிங்க. இங்க வந்து உமதி ரட்சகனிடம் அப்படின்ட்டு வருது. ஓ, உமது ரட்சகனிடம்னு அர்த்தமா? அதை சேர்த்து போட்டிருக்கிறாங்க. சரி சரி, சொல்லுங்க. உமதி ரட்சகன் அப்படின்ட்டு இதுல வருது. என்ன வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தேன். அப்போது தமிழுக்குள்ள இருக்குது. அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காக இறைவனை வேண்டுவீராக என அவர்கள் கூறினார்கள். அவர் கூறினார், திடமாக அது மஞ்சள் நிறம் உள்ள பசுமாடு, கெட்டியான நிறம், பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவன் கூறினான் என்று கூறினார். அப்புறம் மறுபடியும் 70ல மறுபடியும் கேட்கிறாங்க, மறுபடியும் உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. அவன் அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடனாக ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன. அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் நேர் வழி பெறுவோம் என அவர்கள் கூறினார்கள். இப்போ 71ல அவர் நிச்சயமாக அப்பசுமாடு நிலத்தில் உழவடித்தோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தப்படாதது, ஆரோக்கியமானது, எவ்விதத்திலும் வடுவில்லாதது என்று இறைவன் கூறுகிறான் என்று கூறினார். இப்பொழுதுதான் நீ சரியான விவரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசு மாட்டை அறுத்தார்கள். செய்ய இயலாத இது முடியுது. அப்ப கூட அதாவது ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு சொல்றேன், இறைவனுடைய கட்டளை அங்க இருக்கு, ஆனா இவங்களுக்கு அதை செய்ய மனசு இல்ல. அதனால கேள்வி கேட்டுனே இருக்காங்க. இல்ல புரியல. இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சாலும் நமக்கு செய்ய மனசு இல்லைன்னா நம்ம ஏதாவது புரியல அப்படின்ற மாதிரி, ஏதாவது நமக்கு சாதகமா சொல்றாரா அப்படின்னு செக் பண்றாங்க. இப்ப நம்மளே ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா ஞானத்துல இருந்து எதுக்கும் அவங்க கிட்டயும் கேட்டுருங்களா அப்படின்னுவாங்க. அப்படின்னு என்னன்னா நம்ம சொல்றது அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னு அர்த்தம். சரி,
அந்த மாதிரி ஏதோ கேட்டு அப்ப கூட அறுக்கிறது வந்து அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசுமாட்டை அறுத்தார்கள் அப்படின்னு வருது. மனசு இல்லாம செய்யறாங்க. மனசு இல்லாம செய்யறாங்க. அப்போ அதான் இப்ப ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து இறைவன் வந்து பலி கொடுக்க சொல்றான் அப்படின்னா நம்ம அதை வந்து மனதளவுல அதை வந்து இது பண்ணிடுங்க, எனக்காக அதை வந்து அதன் மீது உள்ள பற்ற நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அது மனசு இல்லாம ஒரு செய்யற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது. ஆக்சுவலா இன்னைக்கு நாஸ்திகம் உலகம் ஃபுல்லா அதிகமாகிறதுக்கு காரணமே வந்து அந்த மனசு இல்லாம செய்யறவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்னு விட்டுறாங்க அப்பா அம்மா. குழந்தைங்க வந்து நாஸ்திக வழியில போகும்போது அப்பா அம்மா வந்து அவங்களுக்கும் டவுட் இருக்குது. ஆமா, இந்த குழந்தைங்க கேட்கற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல, சரி நீ எப்படியோ போன்ட்டு விட்டுறாங்க. இன்னைக்கு நாஸ்திகம் வளர்ந்ததுக்கு அது ஒரு காரணம். அந்த குழந்தைங்களை வந்து மனசு இல்லாம நீ வர வேண்டாம், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா வர வேண்டாம்னு விட்டுறாங்க. சோ அதுதான் முக்கியமான காரணம் எல்லா மதத்திலுமே நாஸ்திகர்கள் அதிகமானதுக்கு. சரிங்க, பார்ப்போம். ஆனா மதங்கள்லயே அந்த மாதிரி ஒரு சில சடங்குகளை வந்து மனசு இல்லாம செய்யறாங்க, ஒரு புரியல அப்படின்னாலும் செய்யறாங்க. அது எல்லா மதத்திலுமே அப்படித்தானே இல்லையா? எதுக்காக தெரியாம தான் பண்ணுவாங்க. சோ அதுதான் பக்தி. தெரியாம பண்ணா பக்தி, தெரிஞ்சா ஞானம், அவ்வளவுதான். சரிங்க. இதுல வந்து இந்த குரான்ல எப்படி இருக்குதுன்னா, ஓகே, பின்னர் அதை அவர்கள் அறுத்தார்கள், அன்றியும் அவர்கள் மனமும் வந்து செய்வதற்கு நெருங்கவில்லை. நீங்க சொன்ன மாதிரி மனசார செய்யல அப்படின்னு தான் இருக்கு. அடுத்தது வருது பாருங்க, அதான் அதுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்துடும். 72 ஆன்மாவை நீங்கள் சாகடிக்கின்ற போது பின் அதில் மூடுகின்றீர்கள், இறைவனோ நீங்கள் மறைத்து வருகின்றதை வெளியாக்குபவன். இதுல வந்து எப்படி இருக்குன்றா, நீங்கள் ஒரு மனிதனை கொன்றீர்கள், பின் அது பற்றி தர்கித்துக் கொண்டிருந்தீர்கள், ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறைத்ததை வெளியாக்குபவனாக இருந்தான். நீங்கள் ஒரு ஆத்மாவை கொலை செய்ததையும் பின்னர் அதில் நீங்கள் அதான் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி நீங்கள் தர்கித்துக் கொண்டிருந்தீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வோ நீங்கள் மறைத்து கொண்டிருந்ததை வெளியாக்குகிறவன். ஸோ இதை பார்க்கும்போது ஃபர்குண்டா கேஸ் ஞாபகம் வருது. ஒரு 11 வருடத்திற்கு முன்பு ஆப்கானிஸ்தான்ல ஒரு சகோதரியை வந்து கொன்னாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட சமீபமா வீடியோ போட்டிருக்கிறோம். அதுல என்னன்னா, இந்த மாதிரி குரான்ல இந்த ஒரு குறிப்பிட்ட வாசகத்தை சொன்னா உங்களுக்கு லக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து விற்கிறான். இப்ப இங்க கீதை எல்லாம் அது மாதிரி விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விற்கிறான். இது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானதுன்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. வாதத்துல ஈடுபட்டு இதனை விற்க கூடாதுன்னு கொஞ்சம் தடை பண்ணிருக்குது பிள்ளருக்கு அவனுடைய வியாபாரத்தை. அவனுக்கு கடுப்பா என்ன பண்ணிட்டான், இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பிள்ளருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், இந்த பொண்ணை ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு ஏற்கனவே குரானை எரிச்சு ஒரு 2-3 பக்கம் மட்டும் எரிஞ்சதை வந்து கையில வச்சிருக்கிறான், ரெடியா வச்சுட்டு. இந்த பொண்ணு வந்து குரானை எரிச்சிட்டா, இவ வந்து அமெரிக்கால இருந்த, ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல நிறைய அமெரிக்கால இருந்து அப்ப தங்கி இருந்தாங்க இல்லையா, சோ அந்த பொண்ணு இவ அப்படின்னு சொன்ன உடனே செம்ம அடி அந்த பொண்ணை போட்டு அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்ப வந்து அந்த முஸ்லிம் மத குருமார்கள் வந்து அதை வந்து வரவேற்றாங்க, ஏன்னா குரானை அவ அவமதிச்சாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பொண்ணு அப்படி பண்ணவே இல்லைன்னு அதுக்கப்புறம் அவங்களும் கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்ப என்னன்னா 150 பேர் ஆவரேஜா 150 ஆண்கள், அது அந்த வீடியோ பார்த்தா கொடூரமா இருக்கும். அப்படியே கீழே இருந்து ஒரு ரூஃப் இருக்கும், அந்த ரூஃப் மேல அவளை இழுத்து போட்டு பெரிய பெரிய தடியால அடிப்பாங்க. அந்த பொண்ணு அழுவா, நான் பண்ணல, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் ஒரு கார்ல ஏத்தி 2 கிலோமீட்டருக்கு இழுத்துட்டு போயிருப்பாங்க. கடைசியில வந்து அந்த இறந்த ஸ்டேஜ்லயும் கல்லால அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். அதுல ஒரு 17 வயசு பையன் அடிச்சிருக்கிறான், அவனையும் கடைசியில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணல. அந்த வீடியோல யாரெல்லாம் விழுந்தாங்களோ அந்த அடையாளம் தெரியக்கூடியவர்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க.
அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஊரே அந்த இடத்துல வந்து வெட்கி தலை குனிந்து நிக்கிறாங்க. நம்ம இப்படி பண்ணிட்டோமே. அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அவங்க சோசியல் மீடியால பெருமையா போட்டிருந்தாங்க, குரான் அவமானப்படுத்தினவங்களும் நாங்க கொண்டு வந்தோம். ஆனா யோசிக்காம நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இவன் 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 ஒருத்தன் பேச்சை கேட்டு அவசரப்பட்டு பண்ணிட்டு அதே கூட்டம் வெக்கி தலை குனிந்து நிக்குது. சோ திட்ட இது பாருங்களா, இது வந்து இது வேற ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி இருந்தாலும் அந்த ஃபர்குண்டா கேஸ அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு ஆத்மாவை கொலை செஞ்சீங்க, அடுத்தது உங்ககிட்டே தர்கிச்சிருந்தீங்க, அடுத்த நாளே அல்லாஹ் வந்து மறைச்சா வச்சதை வெளியாக்கிட்டாரு. செமையா இருக்குல்ல. அந்த கேஸுக்கு பொருந்ததும் இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம என்னதான் மறைவாக கொலைன்னு இல்லை, எந்த தப்பு பண்ணாலுமே ஒரு நாள் வெளியில வந்துடும். பைபிள்ல கூட அந்தரங்கத்தில் செய்த தவறு வெளியரங்கமாய் மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சோ அந்த விஷயம் வருது. ஆக கூறினோம், அதன் ஒரு பாகத்தை கொண்டு அவனை அடியுங்கள் என்று நாம் சொன்னோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான். நீங்கள் ஞானம் பெறும் பொருட்டு தன் அத்தாட்சிகளையும் அவன் உங்களுக்கு காட்டுகிறான். இது வந்து 73 பிரதர். 73. ஓ சரி சரி. இதுல வந்து ஆகவே அறுக்கப்பட்ட பசுவாகிய அதன் சில பாகத்தை கொண்டு கொல்லப்பட்ட அவனை அடியுங்கள் என நாம் கூறினோம். அவன் உயிர் பெற்ற அவ்வாறே மரணித்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். மேலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய அத்தாட்சிகளை அவன் உங்களுக்கு காண்பிக்கிறான். அது என்ன கதை ஞாபகம் இருக்கா பிரதர்? இது மாதிரி அடிச்சு எழுப்புவாங்களா? பைபிள்ல நமக்கு வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு 72க்கு ஒரு லைவா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அந்த மாதிரிதான் இதுலயும் வந்து இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை சொல்லி நம்மளுடைய மனசாட்சியை தட்டி எழுப்புறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ நம்மளுடைய அப்போதான் வந்து அந்த மனசு வந்து மாறுறது, அந்த மனசு திருந்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் மரணித்தவர்களை இறைவன் உயிர்ப்பிக்கிறான் அப்படின்னு. ஆனா இது ஸ்தூலமாகவே இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்குதா? இந்த மாதிரி இறந்தவர்கள் யாரோ ஒருத்தரை இப்படி கொலை பண்ணி எழுப்புன மாதிரி. ஆனா இது மாதிரி பைபிள்ல படிச்சதா எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் ஆனா எப்ப கொலை பண்ணி எழுப்புனாங்களா இல்லைன்னு தெரியல. இறந்தவங்களே எழுப்புவாங்க, ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவார். அதானா கொலை பண்ணாங்களான்னு தெரியல. அது அதையும் பட்சாதான் இது புரியும் போல இருக்குது. சரி. அவன் உயிர் பெற்று அவ்வாறே மரணித்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். மேலும் நீங்கள் உயிர் அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய அத்தாட்சிகளை அவன் உங்களுக்கு காண்பிக்கிறான். சோ நீங்க சொன்னது வந்து ஆன்மீக ரகசியம், உள்ள இருக்கக்கூடிய ஆழமான ரகசியம். பட் ஸ்தூலமா அந்த ஆன்மீக ரகசியம் வந்து அது எல்லாருக்கும் புரியாது. அது ஆக்சுவலா அது புரியாததுனால நம்ம சொல்றது தப்போன்னு கூட சிலருக்கு வந்து டவுட்டா இருக்கலாம். சோ அப்ப நீங்க டைரக்டாவே உங்களுக்கு என்ன புரியுதோ அதை எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்ல முடியும். அல்ல வேற என்ன பண்ண முடியும் நம்ம? சரி. 74 பிரதர். அங்கு அதன் பின்னர் உங்களின் இதயங்கள் கடினமாகின்றது, கற்பாறை போன்று அல்லது கடினத்தன்மையாக ஆகின்றது. நிச்சயமாக கற்பாறைகளில் நதிகளானது உதித்து ஓடுவதும் உள்ளது, நிச்சயமாக அவற்றில் பிளவுபடுவதும் உள்ளது. பின் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகின்றது. நிச்சயமாக அவற்றில் இறைவன் மீதான அச்சத்தால் விழுவதும் உள்ளது. இறைவன் நீங்கள் செயல்படுவதை கவனிக்காமல் இல்லை. இப்ப கடைசியா அந்த செயல்படுவதை கவனிக்காமல் இல்லை சொல்லிட்டு மேல உள்ள உதாரணங்கள் எல்லாமே கற்பாறையை பற்றி அந்த இதை பத்தி இருக்கும். ஆனா வந்து அத வந்து நம்மளுடைய அந்த இதயங்களை பத்தி தான், அந்த மனசை பத்தி தான் பேசப்படுது. இதே ஒரு சிலருடைய மனசு கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு சிலருடைய மனசுல வந்து இறக்கம் வரும்போது அந்த நீர் கசிற மாதிரி மனசுல ஈரம் கருணை வருது. அந்த மாதிரி இன்னும் ஒரு சிலருடைய மனசு வந்து அச்சத்தால் விழுவதும் உள்ளது. அந்த மாதிரி வந்து அவருடைய மனசை வந்து இறைவன் நீங்கள் செயல்படுவதை கவனிக்காமல் இல்லை, இறைவன் நீங்கள் செயல்படுவதை கவனிக்காமல் இல்லை. இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அப்பால் உங்களுடைய இதயங்கள் இதற்கு பின்னும் கல் நெஞ்சாகி கடினமாகி விட்டன, அவை கற்பாறையை போல் அல்லது இறுக்கத்தால் அதைவிட மிக கடினமாக இருக்கின்றன. ஏனென்றால் கற்பாறையிலும்
சதா தானாகவே ஆறுகள் உதித்தோடி கொண்டிருப்பவைகளும் நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக அதில் பிளவுபட்டு பின்னர் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. நிச்சயமாக அதில் அல்லாவின் பயத்தால் கீழே விழக்கூடியதும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி பாராமுகமானவன் அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்க பிரதர். இது 75. அவர்கள் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என ஆவலாக உள்ளீர்களா? திறனாக அவர்களில் ஒரு வகுப்பார் இருக்கின்றனர். இறைவனின் வார்த்தையை செவியுகின்றனர். அங்கு அதை அவர்கள் புரிந்த பின்னர் அதை மாற்றுகின்றனர். அவர்கள் அறிந்தும் உள்ளனர். இது ஏற்கனவே இந்த இது சொல்லியிருந்தாங்க. இவங்களை பார்த்தா நாங்க ஃபாலோ பண்றோம்னு சொல்றது, இன்னொருத்தவங்களை பார்த்தா சே இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது. ஸோ அது ரிப்பீட் ஆகுது அடுத்த பாயிண்ட்ல. சரி, ஓகே. இதை 75 இதுல என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசம் கொண்டோரே, உங்கள் வார்த்தைகளுக்காக இவர்கள் விசுவாசம் கொள்வார்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து ஆசை வைக்கிறீர்களா? மேலும் திட்டமாக அவர்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்பவர்களாக இருந்தனர். பின்னர் அதை விளங்கிய பிறகும் அவர்கள் அறிந்தவர்களாகவே அதை மாற்றி விடுகின்றனர். இது அடுத்ததும் கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கனால அதையும் படிச்சிடலாம் பிரதர். 76. ஓகே ஓகே. நம்பிக்கையோடு உள்ளவர்களை சந்திக்கும் போது கூறுகின்றனர், நாங்களும் நம்புகின்றோம். அவர்களில் சிலரின் பால் தனியாகும் போது கூறுகின்றனர், இறைவன் உங்கள் மீது திறந்து வைத்ததை அவர்களுக்கு சொல்ல போகின்றீர்களா? உங்களது பரிபாலனிடம் அதை கொண்டு உங்களோடு வாதிடுவார்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? மேலும் இதுல மேலும் அவர்கள் விசுவாசம் கொண்டவரை சந்தித்தால் நாங்கள் உங்கள் நபியை விசுவாசிக்கிறோம், உங்கள் நபியின் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க, விசுவாசிக்கிறோம் என கூறுகின்றார்கள். மேலும் அவர்களில் சிலருடன் தனித்து விடும்போது உங்கள் இரட்சகனிடத்தில் அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்கிப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களா என்று கூறுகின்றனர். நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு இது கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும். இது புரிஞ்சுக்கணும்னாலே போனாதான் புரியும். சரி, போயிடலாம். ஏன்னா நம்ம மொத்தமா தான் விளக்கம் கொடுக்க போறோம். போயிடலாம். அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? 78. மேலும் அவர்களில் எதனையும் விளங்கி கொள்ளாதோரும் இருக்கின்றனர். கட்டுக்கதைகளை தவிர ஞான விளக்கங்களை அறிந்து வைத்திருக்கவில்லை. மேலும் அவர்கள் கற்பனை செய்பவர்களாகவே அன்று இல்லை. வீண் கற்பனைகளை எண்ணுவர் தவிர வேறு இல்லைன்னு. ஓகே பிரதர். 79. ஆக அவர்களுக்கு கேடுதான். தங்களது கரங்களை கொண்டு வேதத்தை எழுதி கொள்கின்றார்கள். பிறகு கூறுகின்றார்கள், இது இறைவனிடம் இருந்து வந்தது. அதை கொண்டு சொற்ப விலையை பரிவர்த்தனை செய்து கொள்கின்றார்கள். அவர்களது கரங்கள் எழுதியதாலும் அவர்களுக்கு கேடுதான். அவர்கள் சம்பாதிப்பதில் இருந்தும் அவர்களுக்கு கேடுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆகவே தங்கள் கரங்களால் நூலை எழுதி பின்னர் அதை அற்பக்கிரயத்திற்கு விற்பதற்காக இது அல்லாவிடம் இருந்து வந்தது என்றும் கூறுகிறார்களே, அத்தகையோருக்கு கேடுதான். ஆகவே அதை அவர்களுடைய கரங்கள் எழுதியதனால் அவர்களுக்கு கேடுதான். மேலும் அவர்கள் அதன் மூலம் சம்பாதிப்பதினால் அவர்களுக்கு கேடுதான். சோ விளக்க உரை எழுதுறது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விளக்க உரை எழுதுறது. அது கரெக்ட் தான். எதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப ஒரிஜினலா இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கும் பொழுது பாடமே நீங்க படிச்சா புரியும். அத போய் கைடுன்ட்டு வாங்கி படிச்சா இதோடைய அந்த சாரம் இருக்காது. ஜஸ்ட் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப அந்த ஒரு பாடத்தை வைக்கிறதுல நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் நிறைய வேர்ட்ஸ் புரியணும், இதுக்காக கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க. இவங்க சிம்பிளா கைடுன்னு போடுறதுனால என்ன ஆகுனா நமக்கு தான் அது நஷ்டமாயிடும். சோ இதுல இது ஆக்சுவலா நான் நாஸ்திகர்களை பத்தி இதை யோசிப்பேன் அடிக்கடி. என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட நாஸ்திகனா இருந்தாலும் கடவுளை நினைக்காம இருக்க மாட்டான். ஏதோ ஒரு டைம்ல கண்டிப்பா நினைப்பான். ஒரு உயிர் போற நேரம் அல்லது அதாவது அந்த மாதிரி அவங்க குடும்பத்துல யாருக்கோ ஒண்ணு ஆகுது, அந்த நேரம்லாம் கடவுளை நினைக்காம இருக்கவே மாட்டான். ஆனா நான் கடவுளை நினைச்சேன்னு சொல்லவே மாட்டான்.
ஏன் சொல்ல மாட்டான்னா, அந்த நாஸ்திகர்ல பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்களே, புக்ஸ் எழுதியிருப்பாங்க நிறைய. இப்ப இவனே ஒத்துக்கிட்டானா அவன் புக்கு எப்படி விற்கும்? அதனால சொல்ல மாட்டாங்க. ஒரு 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 விதத்துல பாத்தீங்கன்னா, கலைஞரே வந்து எனக்கு அந்த சீரியல் பேரு ஞாபகம் இல்ல, கலைஞர் டிவில போட்டாங்க, அவரு இறக்குறதுக்கு முன்னாடி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி பத்மினி டைரக்ஷன் அது. ராமானுஜர் அது ராமானுஜரை பற்றி. பக்தி இல்லாதவங்க அதை கண்டிப்பா எழுதி இருக்க முடியாது, அந்த பேச்சு வார்த்தை எல்லாமே. ஆனா கடைசி வரைக்கும் அவர் தனக்கு கடவுள் பக்தி வந்ததா சொன்னதே கிடையாது. ஏன்னா சொல்லவும் முடியாது, ஏன்னா அவர் அந்த நாஸ்திகத்தை வைத்தே தான் வளர்ந்து இருக்கிறாரு. சோ இதே தான் எல்லாருடைய இதுவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். சோ அந்த விஷயமே தான் இங்கேயுமே நடக்குது. அவங்களுக்கு தெரியும்ல நம்ம தப்பா எழுதுறோமா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். பட் ஆனா அவங்க அப்படி பண்றாங்க, அவங்களுக்கு கேடுதான். சோ அல்லாவிடம் இருந்து வராததை அல்லாஹ் இப்படிதான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது படிப்புல கூட கொண்டு வரலாம். அந்த மாதிரி இப்போ படிப்பே வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் தான் முக்கியமானது, பிரதானமானது. தியரியை விட பிராக்டிக்கல் தான் வந்து ஒருத்தனை வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங் பண்ணும். ஆனா வந்து அதை படிச்சாதான் நம்ம வந்து ஒரு சர்டிபிகேட்ன்றது கிடைக்கும். ஒரு சிம்பிளான ஒரு படிப்பை கூட வந்து 3 வருஷம் 4 வருஷம் ஆக்கி அவனோட டைம், அவனுடைய காலத்தை அவனை வேஸ்ட் பண்ணிட்டு அதை வச்சு இவங்க சம்பாதிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த படிப்புன்ற ஒரு விஷயத்த வச்சுட்டு நம்ம டைமையும் நம்மளுடைய கண்டிப்பா பணத்தையும் தான் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பா. ஆக்சுவலா நான் ஒரு பாதிரியாரை வந்து இன்டர்வியூ எடுத்தேன், ஃபேமஸானவர். அவரு இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, நான் இதை பத்தி ஒரு புக்கே எழுதியிருக்கிறேன் சரவணா, நீ ஏன் அதை படிக்க கூடாதுன்னாரு. நான் படிச்சுக்குவேன் ஃபாதர், படிச்சுக்கிட்டேன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா நீங்க இப்ப பதில் சொன்னீங்கன்னா இத்தனை பேர் தெரிஞ்சுக்குவாங்க, ஏன்னா எல்லாரும் வாங்கி படிப்பாங்க, நமக்கு தெரியாது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பேசுறாரு. அப்ப என்னன்னா அவங்க வந்து ஒரு சிம்பிளான கேள்வியா இருக்கும், அதுக்கான பதில் ஒண்ணு தெரியலன்னு சொல்லணும், இல்ல தெரியணும்னு சொல்லணும். எதுக்கு ஒரு புக்கையே வாங்கி படிக்க சொல்றாங்க? இதுக்காக அது இருக்கும் 300 பக்கம் இருக்கும், கேட்ட கேள்விக்கான பதில் ஒரு லைன் தான் இருக்கும் இல்லையா? சோ அப்ப குறிப்பாக அந்த கிறிஸ்தவ கூட்டம் நிறைய ஸ்டால் மாதிரி எல்லாம் போடுவாங்க, அந்த ஒரு சபையும் நடத்தும் போது பாத்தீங்கன்னா ஊறப்பட்ட புக்கு இருக்கும், அவங்க ஆட்கள் எழுதுனது இருக்கும். இப்ப ஒரிஜினல் பைபிளை பற்றி அவங்களுடைய கருத்துல ஏதோ ஒண்ணு எடுத்திருப்பாங்க. திருவள்ளுவர் கூட கிறிஸ்டின் தான் இப்படி எல்லாம் எழுதி இருக்கிறாங்க. சோ அது நமக்கு எதுக்கு இல்லையா? வந்தது கடவுளை தெரிஞ்சுக்கதான். திருவள்ளுவர் கிறிஸ்டினா இருந்தா என்ன, எதா இருந்தா நமக்கு என்ன? அப்ப கடவுளை விட்டு வெளியில எடுத்துட்டு போறாங்க பாருங்க. சோ அந்த விஷயம் எல்லாம் அப்ப தோணிச்சு, அத வந்து சூப்பரா இதுல சொன்ன உடனே அப்படிதான். கரெக்ட். நம்மளுடைய நோக்கம் வேறமா இருக்க, நம்மள அதை வச்சு டைவர்ட் பண்ற மாதிரி, கடவுளை விட்டு எட்ட எடுத்துட்டு போற மாதிரி இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு கேடுதான் அப்படின்ட்டு போட்டு இருக்குது. சூப்பர். 80 பிரதர் கூறுகின்றார்கள், எண்ணக்கூடிய நாட்கள் தவிர நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது. கூறும் இறைவனிடமிருந்து வாக்குறுதி எடுத்துக்கொண்டீர்களா? பின் இறைவன் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான், அல்லது நீங்கள் அறியாததை இறைவன் மீது கூறுகின்றீர்கள். இது வந்து எண்ணப்பட்ட சில நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே மாட்டாது என அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு நபியே அவர்களிடம், நீர் கேளும், அல்லாவிடம் ஏதேனும் அவ்வாறு ஒரு வாக்குறுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா? அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாற்றம் செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாவின் மீது கற்பனை செய்து கூறுகின்றீர்களா? சூப்பரான விஷயம் இது. ஆக்சுவலா குறிப்பா இந்து மதத்துல இது வந்து நிறைய நடக்கும். நான் இத்தனை வயசு வரைக்கும் இருப்பேன், பௌர்ணமிக்கு அப்பதான் நான் இறப்பேன், அமாவாசை அப்பதான் இறப்பேன், கடவுள் வந்து உங்ககிட்ட சொன்னாரா? இங்க பிராக்கெட்ல நரகத்தீயல்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலா நெருப்பு எங்களை தீண்டவே தீண்டாதுன்றது வந்து ஆயுள தான் சொல்றது. இவ்வளவு நாள் நான் இருப்பேன்றதுக்கு கடவுள் உங்ககிட்ட சொன்னாரா நீங்க இவ்வளவு நாள் இருப்பேன்ட்டு? அத அப்ப உங்க கற்பனை எல்லாம் அல்லாஹ் சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. சோ இந்து மதத்துல நிறைய, இப்ப அகோரி கலையரசன் கூட, நான் யாரை பார்த்தாலும் அவர் இந்த தேதியில இறப்பேன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. நீங்க எப்ப இறப்பீங்கன்னும் போது, அது என்னுடைய மண்டபத்துல நான் எழுதி வைப்பேன், பாருங்க. இப்ப தெரிஞ்சா சொல்ல வேண்டியது தானே. சோ அப்ப வந்து இல்லாத ஒரு விஷயத்த ஏதோ தெரிஞ்ச மாதிரி இது குறிப்பா அந்த குறி சொல்றவங்க இதெல்லாம் வந்து குரான் எதிர்க்கும் இல்லையா?
சோ அந்த விஷயத்தை தான் மெயினா சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாததா அல்லாவே சொன்ன மாதிரி ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் சொன்னாரு தானே சொல்லி சொல்றாங்க எல்லாமே. ஆமா ஆமா ஆமா. சரிங்க. 81. அப்படி அல்ல, எவர் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோர் நரகவாசிகளே, அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள். ஆம், எவர் தீமையை சம்பாதித்துக் கொண்டிருந்து அவருடைய குற்றம் அவரை சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் நரகவாசிகளே, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பவர்கள். சூப்பர் சூப்பர். 82. எவர் எவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக செயல்களில் சீர்பட்டு வருகின்றார்களோ அத்தகையோர் தோட்டத்தின் கூட்டாளிகள், அதில் அவர்கள் என்றென்றும் ஆவார்கள். நிரந்தரமாக இருப்பவர்கள். சூப்பர். 83 தான் கடைசி இல்ல பிரதர் இதுல? ஆமா 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 ஆமா. இஸ்ராயலின் சந்ததியினரிடம் நாம் எடுக்கும் வாக்குறுதியாவது, இறைவனுக்கே தவிர சேவை ஆற்றாதீர்கள். பெற்றோர்களிடம் நல்ல விதமாக அது என்ன பிரதர்? இறைவனை தவிர இறைவனுக்கே தவிர சேவை ஆற்றாதீர்கள். வேற யாருக்கும்? சரி. சூப்பர் சூப்பர். இன்னும் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் எதிரையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. சூப்பர் சூப்பர். பெற்றோர்களும் நல்ல விதமாக இருக்கவும், நெருக்கமானவர்களிடமும் அனாதைகளிடமும் ஏழைகளிடமும் இன்னும் மனிதர்களிடம் நல்ல விதமாக பேசுங்கள். தொடர்பை நிலைநாட்டுங்கள். தூய்மையை கொண்டு வாருங்கள். பிறகு உங்களில் சிலரை தவிர புறக்கணிக்கின்றீர்கள், நீங்கள் விலகுகின்றவர்கள், புறக்கணித்தவர்களாக இருக்கின்ற. இதுல மேலும் இஸ்ராயேல் மக்களிடம், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எதனையும் வணங்காதீர்கள். பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள். இன்னும் மனிதர்களுக்கு அழகானதை சொல்லுங்கள். தொழுகையையும் நிறைவேற்றுங்கள். ஜகாத்தையும் கொடுங்கள் என்று நாம் வாக்குறுதி வாங்கியதையும் நினைத்து பாருங்கள். பிராக்கெட்ல, பின்னர் உங்களில் சொற்பமானவர்களை தவிர நீங்கள் புறக்கணித்தவர்களாக முகம் திருப்பி விட்டீர்கள், மாறிவிட்டீர்கள். நினைத்து பாருங்கள். ஓகே, அது நீங்க மறுபடியும் படிங்க பிரதர். 83. இஸ்ராயலின் சந்ததியினரிடம் நாம் எடுக்கும் வாக்குறுதியாவது, இறைவனுக்கே தவிர சேவை ஆற்றாதீர்கள். பெற்றோர்களிடம் நல்ல விதமாக இருக்கவும், நெருக்கமானவர்களிடமும் அனாதைகளிடமும் ஏழைகளிடமும் இன்னும் மனிதர்களிடம் நல்ல விதமாக பேசுங்கள். தொடர்பை நிலைநாட்டுங்கள். தூய்மையை கொண்டு வாருங்கள். பிறகு உங்களில் சிலரை தவிர புறக்கணிக்கின்றீர்கள், நீங்கள் விலகுகின்றவர்கள். அது கடைசியில என்ன பிரதர்? சிலரை தவிர புறக்கணிக்கின்றீர்கள். ஓ, இந்த வார்த்தைகளை புறக்கணிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க. ஓகே ஓகே. சோ 83ஓட முடியுது இல்லையா இந்த இது? ஆமா ஆமா. நம்ம பார்த்தது 69ல இருந்தா 67ல இருந்து பார்த்தோம் இல்லையா? ஆமா ஆமா. சொல்லுது. சோ இதுல இத சொல்லும் போது, இந்த பசுமாட்டை அறுக்கிறதெல்லாம் சொல்லும் போது, இப்ப சமீபமா இஸ்ரேல்ல ஏதோ ஒரு மாட்டை பலி கொடுத்தாங்கன்னாங்க. சோ அதுதான் சொல்ல வராங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா அதுல சிகப்பு மாடுன்னு வந்துச்சு, இதுல மஞ்சள் கலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா மாடும் ஒரே மாதிரி தானே தெரியுது அப்படிங்கறதெல்லாம் கேக்குறாங்க. இதுல பைபிள்லயும் இருக்குது இது. ஆக்சுவலா கன்றாகவும் இருக்கக்கூடாது, கன்றாக இருக்கக்கூடாதுன்னு இருக்குதான்னு எனக்கு தெரியல. பட் கிழடா இருக்கக்கூடாதுன்னு இருக்கும், நோய் இருக்கக்கூடாதுன்னு இருக்கும், எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். அப்ப நான் அப்ப நாஸ்திகனா இருந்தேன். அப்ப நாஸ்திகனா இருந்துட்டு அப்ப போகும்போது, சரி ஏதோ ஒரு கடவுள் பக்கம் போகணும்ட்டு போகும் பொழுது அவங்க சொல்றதெல்லாம் என்னடா கடவுள் போய் மாட்டை போய் வெட்டுறாராம், அதுவும் நல்ல மாடுதான் வேணுமா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இப்ப தோணும், நிறைய தோணும். இப்ப இந்த பிரம்மகுமாரிகள் ஞானம் வரும் பொழுது அதே மாதிரி பிராமணர்கள் கறி சாப்பிட்டாங்க ஒரு காலத்துல. அவங்க குதிரையெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு நாஸ்திகர்கள் சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்றாங்கன்னா, வேதத்துல அப்படி இருக்கும். அஸ்வமேத யாகம்ட்டு ஒண்ணு வளர்ப்பாங்க. அஸ்வம்னா குதிரைன்னு அர்த்தம். ஆனா அதோடைய ஒரிஜினல் பேரு என்ன, அந்த யாகத்துக்கு பேரு ஃபுல் பேரு அப்படின்னா ராஜஸ்வ அஸ்வமேத ருத்ர ஞான யாகம் அப்படின்ட்டு வரும். ராஜ்யத்தை அடைவதற்காக அஸ்வம் என்கிற உடலை, குதிரைன்னு சொல்றது அந்த உடலை,
உடலை யாகத்தில் பலி கொடுக்கிறது. அப்படின்னா போய் சாகிறது கிடையாது. ஆக்சுவலா அதுல கூட வந்துச்சு இல்லையா, குரான்ல வந்து உங்களை தற்கொலை செய்து கொள்ளுங்கள் நம்ம சொன்னோம், மர்ஜீவா வாழ்க்கைன்னு சொன்னோம். சோ அந்த அர்த்தத்தில் தான் இங்க பசுவை பலி கொடுக்கிறது. ஏன்னா ஆக்சுவலா இந்து மதத்துல வந்து பசுன்றது வந்து மனிதர்களை தான் சொல்லுவாங்க. பசுபதி அப்படின்வாங்க இவருக்கு, சிவனுக்கு பேரு. சோ பசுக்களின் நாதன்றது ஆத்மாக்களின் தலைவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க பலி கொடுக்க சொல்றது வந்து நம்மை தான் பலி கொடுக்க சொல்றாரு கடவுள். அதே மாதிரி இந்து மதத்துல வந்து கடவுளுக்கு மலரால அர்ச்சனை பண்ணுவாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களை மலராக்கி இறைவனிடம் அர்ப்பணியுங்கள். அதாவது தெய்வீக குணம் உடையவர்களாக, நறுமணமிக்க தெய்வீக குணம் என்கிற நறுமணமிக்க மலர்களாகி அர்ப்பணியுங்கள் இறைவனிடம்ட்டு. அப்ப வந்து இறைவனுக்கு வந்து தலையில வச்ச பூவை யூஸ் பண்ண மாட்டாங்க, வாடி போன பூவை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷா அதுல இருந்து பறிச்ச பூவை தான், அது வந்து சும்மா தரையில எல்லாம் வைக்க மாட்டாங்க. ரொம்ப அதுக்குன்னு ஒரு கூடையில போட்டு அது கடைசி வரைக்கும் அந்த தரையில படாம மண்ணுல படாம அப்படியே எடுத்துட்டு போய் கடவுளுக்கு மாலை கட்டுறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் பண்ணுவாங்க. அந்த மலரை காட்டி இருக்கிறாங்க, இங்க வந்து பசுமாட்டை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ரெண்டுமே நம்மை குறிக்கிற விஷயங்கள். நம்மை இறைவனிடம் அர்ப்பணிக்கும் போது இங்க கிளடா சின்னதா அந்த அர்த்தத்தை சொல்லல, ஆத்மாவை தான் குறிக்குது. உடம்பையும் சொல்லல கடவுள், உடம்பை அர்ப்பணிக்கிறத பத்தி சொல்லல. ஆத்மாவை உடலாலேயும் நம்ம அர்ப்பணம் செய்யறோம் சேவையில, உடலை பயன்படுத்தி தான் நம்ம சேவை செய்யறோம். ஆனால் அந்த ஆத்மா தான் வந்து எந்த குறையும் இல்லாம இருக்கணும். மற்றபடி வந்து வயசானவங்க சேவை செய்யக்கூடாது, குழந்தைங்க செய்யக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது. குழந்தைங்க சேவை செஞ்சா கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார், ஏன்னா அது பரிசுத்தமான ஆத்மா இல்ல. சோ இது வந்து இறைவன் கொடுக்கிற ஞானம். சோ இதை படிக்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. சோ நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து எது பிடிக்குதோ அந்த கருத்தை நீங்க எடுத்துக்கோங்க இல்லையா. சோ இதுல வந்து டைரக்டா இருக்கு, இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதுலயே வந்து மாடை பலி கொடுங்கன்னு இருக்கு, பைபிள்லயும் இருக்குது, இதுலயும் இருக்குது, யூதர்களுடைய புஸ்தகத்திலயும் இருக்குது. சோ ஒரே விஷயம் தான் எல்லாத்துலயுமே சொல்லப்பட்டு வருது. பட் கடவுள் அல்லாவே நேரடியாக வந்து இப்ப கொடுக்கறது தான் பிரம்மகுமாரிகள் ஞானம். சோ அதுல சொல்றது வந்து நம்ம சொல்றோம். சோ அது எல்லாரும் ஏத்துப்பாங்க சொன்ன அடிப்படையில 72 பார்த்தா ஏதாவது கனெக்ட் ஆகுமா? நம்ம வரிசையாவே சொல்றோம். 68ல பார்ப்போம். இப்ப பார்த்தது 67 இல்லையா. இப்ப இதுக்கு எதுக்கு பரிகாசம் பண்ண போறாங்க? மாடு வெட்டுறதுக்கெல்லாம் பரிகாசம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா மதத்திலுமே மாடு பலி கொடுக்குறாங்க இல்லையா. இந்து மதத்திலுமே மாடு வெட்டுவாங்க, ஒரு சில ஜாதியினர் வந்து பலி கொடுப்பாங்க, எருமை மாடே பலி கொடுப்பாங்க. சோ அதை பார்த்தெல்லாம் யாரும் பரிகாசம் பண்ண மாட்டாங்க. ஆனால் கடவுளுக்காக நீ வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற, காமத்தை விடுறன்னா பரிகாசம் பண்ணுவாங்க. மாட்டாங்களா இல்லையா? இல்லையா? என்னடா வயசான தாத்தா மாதிரி இப்பயே ஆன்மீகம் அது இதுன்ட்டு போறேன்னு கேட்பாங்க இல்லையா. காமத்தை வீடுன்னு எந்த மதத்துல சொல்லப்பட்டிருக்க, எந்த கடவுள்ரா சொன்னாருன்னு கேட்பாங்க. சோ பரிகாசம் இதுக்குதான் பண்ணுவாங்க இல்லையா. தூய்மையா இருக்கிறதுக்கு தான் பரிகாசம் பண்ணுவாங்க. அவமானம் வரும், எல்லாமே நடக்கும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, மனைவி பிரம்மகுமாரி ஆயிட்டாங்கன்னா அந்த கணவன் படுத்துற அவமானம் இருக்குது பாருங்க, கூப்பிட்டு பஞ்சாயத்து சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவான், பச்சையா கேட்பான், இந்த பொண்ணு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணா, எனக்கு உங்களுக்கு தெரியும் பச்சையா எப்படி கேட்பாங்கன்ட்டு இல்லையா. நான் ஒரு மனைவியாவே அவன் நடந்துக்கல அப்படிங்கிறத பச்சையா கேட்பான். அப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு அவமானம் இருக்கும். சோ அதுதான் இங்க விஷயம். ஏன்னா வேற எதை கண்டு பரிகாசம் பண்ண போறாங்க? ஆடு மாடு வெட்டுறதை பத்தி எல்லாம் யாரும் பரிகாசம் பண்ண போறது கிடையாது எப்பவுமே இல்லையா. பிடிச்சா சாப்பிட போறாங்க, பிடிக்கலன்னா விட்டுற போறாங்க, அவ்வளவுதான். அடுத்தது எத்தகையதுன்னும் போது சோ இந்த ஓகே அதுவும் ஏதோ ரிலேட்டடா தான் வருது. அதுதான் இதுல அந்த சரணாகதியை குறிக்குது. இப்போ நம்ம கரெக்ட், சரண்டர் ஆகுறது, சரண்டர் ஆக மனசு இல்ல, டோட்டலா சரண்டர் ஆக மனசு இல்ல, புத்தி இங்க எல்லா விஷயங்கள்லயும் மாட்டிட்டு இருக்கு, திரும்ப அதை விட மனசு இல்ல. அது பணமா இருக்கட்டும் இல்ல இந்த உலக வாழ்க்கையா இருக்கட்டும், இதை விட மனசு இல்ல, அவ்வளவுதான். சூப்பர். இதுல வந்து கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். ஏன்னா இது வந்து கடவுள் சொல்லியிருப்பாரு முரளியில. என்னன்னா ஒரு சிலர் வந்து கேக்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கலாமான்ட்டு, கடவுள் சொல்றான் பண்ணிக்கோன்னு வரான். ஏன் சொல்றாருன்னா, நான் காமம் தப்புன்னு சொல்றேன், நீ முடிவு எடுத்துட்ட, என்னால காமம் இல்லாம இருக்க முடியாது முடிவு பண்ணிட்ட. இப்ப நானே வந்து உன்கிட்ட பண்ணிக்காதனால நீ பண்ணதான் போற, அப்ப நான் பண்ணாதன்னு சொல்லி நீ பண்ணனா அது இன்னும் உனக்கு பாவம் அதிகமாயிடும். அதனால
பண்ணிக்கோன்னு நான் சொல்றேன் அப்படின்ற. அதாவது ஒரு உதாரணம் நீங்க சொல்றீங்க, இதுல அந்த மாதிரி நிறைய கட்டளைகள் இருக்கு. இது செய்ய வேணாம், இது செய்ய வேணாம் அப்படின்ற இறைவனுடைய நிறைய கட்டளைகள் இருக்கு. அந்த விஷயத்த விடுறதுக்கு மனசு இல்லாம இந்த மாதிரி கேக்குறது. கரெக்ட். இந்த மாதிரி கேள்விகள் கேக்குறது, மறுபடியும் கேக்குறது. யாராவது நமக்கு சாதகமா சொல்ல மாட்டாங்களா? இதே வந்து பைபிள்ல இது வருது. பைபிள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய இச்சைக்கு தீனி போடக்கூடிய தீர்க்கதரிசிகள் சொல்றதை மட்டும் எடுத்துக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா அது எல்லாமே கலந்துதான் இருக்கும் இல்லையா? கடவுளுடைய வழியும் கலந்து இருக்கும், மனித வழியும் கலந்து இருக்கும் எல்லா மதத்திலுமே. சோ அப்ப மனித நம்ம இச்சைக்கு எது நல்லா இருக்குது? நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், பைபிள்ல வந்து சரி குரான்ல வந்து ஆரம்பத்துல 2-3 இடத்துல கனிகளை உணவாக படைத்தேன்னு இருக்குது. சோ கனியை தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்போ இதுல பசுமாட்டை வெட்டுன்னு சொன்னாருன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அசைவ பிரியர்கள்? இதை தான் காட்டுவாங்களே தவிர அதை காட்ட மாட்டாங்க இல்ல. ரெண்டுத்துக்கான விஷயம். அந்த ஒரு பிரதர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், ஒரு முஸ்லிம் சகோதரர். அது வந்து குரான்ல இருக்குதா என்னன்னு தெரியல. அவர் சொல்லியிருந்தாரு, குரானை வைத்தே நான் சிலரை வழி கெடுக்கவும் செய்வேன், சிலருக்கு வழி கொடுக்கவும் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்ன்ட்டு இருக்குது. சோ அது குரான்ல இருக்குதா, எதை வச்சு சொன்னாருன்னு தெரியல. சோ அது எல்லா மதத்துக்குமே பொருந்தும், எல்லாத்துக்குமே. இப்ப கிருஷ்ணர் வந்து அமைதிதான் முக்கியம், அமைதிதான் முக்கியம் பேசிக்கிட்டே இருப்பார். கடைசி நேரத்துல இல்ல அதர்மத்தை அழிச்சு ஆகணும்னு சொல்லிடுவார். இப்ப அதர்மத்தை, அதாவது ஒரு வன்முறையை எடுக்கிறவன் எதை எடுப்பான்? அவரு தான் அதர்மத்தை அழிக்கணும்ட்டாரு, அதை புடிச்சுக்குவான். அது வரைக்கும் அமைதியை பத்தி பேசியிருப்பாரு, அதை அவன் எடுக்க மாட்டான், அவனுக்கு ஏற்றதை எடுத்துக்குவான். சோ அந்த விஷயம் தான் இங்க சொல்லப்படுறது பிரதர். அதுதான் இப்போ இதுல 2:10 வந்து அவருடைய இதயங்களில் நோய் உள்ளது அப்படின்னு வரும். உடல் ரீதியா வரக்கூடிய நோயே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, உடல் ரீதியா வரக்கூடிய நோயே வந்து மனசுல உள்ள நோயினாலதான் வருது அப்படின்னு. ஆமா. அப்ப அந்த நோய்க்காக வந்து இறைவனிடம் சரணாகதி அடைங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி டாக்டர்கள்ட்ட போக வேணாம், மருந்து மாத்திரை சாப்பிட வேணாம், அதுவும் ஒரு விதமான இணை வைப்பு. இறைவனை மட்டும் நம்பி எப்படி சுகமாக்குறது அப்படின்றத பழகிக்கோங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த அப்போ அதுல வந்து அந்த மனசு இருக்காது, அந்த ஒரு பயம் இருக்கும். எப்படி டாக்டர்கிட்ட போவாங்க, எப்படி மருந்து மாத்திரை சாப்பிடாம எப்படி, இந்த மாதிரி. அதே மாதிரி வருமானம் ஈட்டுறதுலயும் இறைவனை மட்டும் நம்பி ஒரு விஷயத்த, அது இறைவன் சரணாகதி அடைஞ்சிட்டு நீங்க உங்களுடைய இதை செய்யுங்க அப்படின்றப்போ, இல்ல நான் வந்து அதுல முயற்சி பண்ணாம, அதுல நான் இப்படி பண்ணாம, எப்படி ஒரு விளம்பரம் பண்ணாம, இல்ல நான் எப்படி முயற்சி பண்ணாம, அந்த யுக்திகளை பயன்படுத்தாம எப்படி நான் வந்து அதுல பண்ண முடியும், எப்படி அந்த புத்தி அதுல மாட்டின்னு இருக்கும். டோட்டலா இறைவன் சரண்டர் பண்ண முடியாம ஒரு நிலை அது. உங்களுடைய உணவுக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள எந்த உயிரினமும் இல்லைன்னு சொல்லும் போது, ஆனா இறைவனை நம்பி இருக்க முடியாது. இறைவனை நம்பி யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மனசுல அந்த சலனம்ன்றது, அந்த ஒரு கன்ஃபியூஷன்ன்றது இருக்கதான் செய்யும். புத்தி வந்து மறுபடியும் அந்த டவுட் வந்துனே இருக்கும். அது எப்படி இறைவனை மட்டும் நம்பி இருந்தா சரியா போகும்? ஒரு நோயா இருக்கட்டும், உங்களுடைய வறுமையா இருக்கும், எப்படி சரியா போகும்? ஏன்னா இன்னொரு இடத்துல நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் நீங்கள் பணிந்து வரும் பொருட்டு நான் உங்களை பிடித்தோம் அப்படின்னு இருக்கும். நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் நீங்கள் பணிந்து வரும் பொருட்டு நான் உங்களை பிடித்தோம் அப்படின்னு இருக்கும். நோயும் வறுமையும் வருது, நீங்க பணிந்து வர்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அந்த இதுக்காக. அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த சரண்டர் வர்றதுதான் முக்கியமே. அந்த டோட்டலா சரண்டர் ஆகாத ஒரு நிலை அந்த மனசுல இன்னும் வந்து இறைவன் மேல முழு நம்பிக்கை வரல, அந்த நிச்சய புத்தி வரல. எப்படி இறைவனை மட்டும் நம்பினா இந்த உலகத்துல ஒரு இதுவா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், இல்ல வந்து நம்மளுடைய வறுமையா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், எப்படி அதுல இருந்து வெளில வர முடியும் அப்படின்றது. ஆனா இதுக்கே இறைவனை நம்பலன்னா வேற எதுக்கு நம்ப போறோம் அப்படின்றது தெரியும். அடிப்படையா இதுக்கே இறைவன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா வேற எதுக்கு நம்ப போறோம்ன்றது. கரெக்ட். நம்ம கேட்டு இறைவன் நம்மளை படைக்கல. நமக்கான ஒவ்வொரு உறுப்பும் நம்மளுடைய மூச்சு உள்ள போயிட்டு வந்து இதயம் துடிச்சிட்டு இருக்கதும் எல்லாமே வந்து அவனுடைய அனுமதியை கொண்டு இயங்கிட்டு இருக்கு, அவன் படைச்சது. அப்ப அதுல ஒரு நோய் ஏற்படும் போது அதை அவனால சுகமாக்க முடியாதா அப்படின்றது இறைவனுடைய வசனங்கள் வரும் அந்த மாதிரி. ஓ சரி சரி, இனிமேல்ட்டு போக போக வரும், போக போக வரும். சரி, ஓகே.
நிறம் இதுல வந்து பசுமாட்டுடைய நிறம் அந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்ப்பவர்களை அது மகிழ்விக்கும் என நிச்சயமாக அவன் கூறுகிறான். ஸோ பாருங்க, அந்த 69ல வந்து வருது பாருங்க, அது வந்து வசீகரிக்க கூடியதாக இருக்கும். அந்த பசுமாடு எந்த மாதிரி பசுமாடை வந்து பலியிடணும்னா அது பாக்குறவங்கள வசீகரிக்கும்ன்றாரு பாருங்க. அப்ப அந்த குணம் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? தெய்வீக குணம் வந்து பிடிச்சி இழுக்கும். யாரு ரொம்ப பணிவாக அன்பாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் எல்லாரும் விரும்பி போய் பேசுவாங்க. சோ அதுதான், அப்படி இருக்கிறவங்க தான் கடவுள் கிட்ட பலியானவர்கள். பலியானாதான் அந்த குணம் மாறும். சோ ரெண்டுமே பலிய அந்த மாதிரி ஆகி எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்க அப்படிங்கிறார். சோ அப்ப இறைவனுடைய வழிபடி நடக்கும்போது அது நடக்கும். சோ இது ஏன்னா கடவுள் வந்து ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவாரு, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், மனிதர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா மனிதர்களுக்கு தான் வந்து இதை புரியும், விலங்குகளுக்கு புரியாது அப்படிங்கிறார். இப்ப பசுமாடு வந்து இதை மெயினா எதுக்கு சொல்றாருன்னா, இந்து மதத்துல வந்து நந்தியில சிவன் வந்தாருன்னு இருக்கும் அவருடைய வாகனம்ட்டு. அது வாகனம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா அதுக்குள்ள வராருன்ற மாதிரி வரும் அர்த்தம். ஏன்னா கடவுள் யார் உடம்புல வராரோ, அந்த பிரம்மான்னு சொல்றோம் இல்லையா, அவருடைய நினைவாக அங்க நந்தி வச்சிருக்கு. அதான் கடவுள் சொல்றாரு, நான் என்ன பசுமாட்டு உடம்புல வந்தா பேச போறேன், மனுஷங்க கிட்ட பேசினா மனுஷன் உடம்புல தானே நான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மனிதர்களுக்கான ஞானத்தை தான் அவர் கொடுக்கிறார் இல்லையா, மனிதனை சீர்படுத்துறதுக்கான ஞானத்தை தான் கொடுக்கிறார். அப்ப மனிதனுடைய குணம் மாறணும். மனிதனுக்குள்ள, அதுலயும் இங்க மனிதன் சொல்றதும் ஆத்மாவை தான், அதுதான் ரொம்ப முக்கியமானது. உடல் அவர் பார்க்கவே மாட்டார். கருப்பா சகப்பா நோயாளியா வயசானவங்களா இதை கடவுள் பார்க்க மாட்டார். இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா எப்படி இருக்குது, அதுல என்னென்ன அழுக்கு இருக்கு, காமம்ன்ற அழுக்கு இருக்கா, கோபம்ன்ற அழுக்கு இருக்கா, இதையெல்லாம் பாக்குறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுதான். அப்ப வந்து அவருக்கு பிடித்ததை எதுன்னா மற்றவர்களுக்கும் பிடித்ததாகத்தான் அது இருக்கும். கடவுளுக்கு யாரை பிடிக்கும்னா, யாரை எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி குணம் இருக்குதோ அவங்களதான் கடவுளுக்கும் பிடிக்கும். கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாலே எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும். அந்த நோய் வறுமை வரும்போதாவது நம்ம வந்து அந்த சரண்டர் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா இந்த இது எல்லாமே குறையும். இந்த காமம், கோபம், பற்று, பேரசம், அந்த பணி வரும், இது எல்லாமே குறையும். கண்டிப்பா. ஒரு சகோதரி சொன்னாங்க இது என்னன்னா, அவங்களுக்கு பயங்கரமா நோய் எல்லாம் வந்துச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, நோய் வந்தாலே தானாவே அகங்காரம் எல்லாம் போகுது பிரதர் அப்படின்னாங்க. நமக்கு அந்த நிலை வருது, அதுதான் பணிந்து வரும் பொருட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா அதுக்காக தான் நடக்குது. அப்பயாவது நம்ம வந்து சரண்டர் ஆகலாம். ஆகிதான் ஆகணும். கடைசி நேரத்துல ஆகிதான் ஆகணும் எல்லாருமே. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் கடைசி சூழ்நிலைன்றார். இப்ப வந்து நமக்கு வந்து யாரோ இருக்கிறாங்கன்ற தைரியத்துல இப்போ ஒண்ணும் இல்லை. இப்ப நாடு, இப்ப நம்ம சமீபமா ஜெனரல் வீடியோலயும் அதை போட்டிருக்கிறோம். பங்களாதேஷ் வந்து உருவாக்குனது இந்திரா காந்தி ஆதரவுல எடுத்தாங்க. ஆனா இந்திரா காந்தி அதுக்கப்புறம் கொண்டுட்டாங்களே. அப்புறம் எப்படி ஒரு மனிதனை நம்பி இருக்க முடியாதுல்ல கடைசி வரைக்கும். அதுதான். அப்ப ஒரு மனிதன் இருக்கும்போது அவங்களுடைய கட்டுப்பாட்டுல நம்ம ஆடலாம், பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா அவன் அழியக்கூடிய மனிதன் தானே யாரா இருந்தாலும் இல்லையா? பதவியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும். ராஜாக்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்ச கதையெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல. சோ அப்ப அந்த இப்ப சதாம் ஹுசேன் நல்லவரா கெட்டவரான்றதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க பார்த்தா கூட அவர் வந்து நிறைய பேரை கொலை பண்ணி இருக்கிறாருன்றாங்க, அவருக்கு பிடிக்காதவங்களை. அப்படி இருந்தவரை வந்து கடைசியில போய் ஒளிஞ்சிக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறார். அப்புறம் அமெரிக்க ராணுவம் பிடிச்சி தூக்கு தண்டனை போடுறாங்க. பட் அந்த நேரம் வந்து ஒரு பணிவு இல்லைன்னா போய் ஒளிய மாட்டாங்கல்ல, வேற வழியும் இல்ல அந்த நேரத்துல. சோ அதுக்கப்புறமா அங்க போய் அவர் பார்லிமெண்ட்ல வந்து உரக்க பேசினாருன்றதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த நேரம் ஓடி ஒளியும் போது, இந்த நாட்டுக்கே அதிபதி நானு, என் நாட்டுல நான் ஒளியிறேன்றது பணிவு வருது இல்ல அந்த இடத்துல. இல்லாட்டினா வருவாங்களா? இப்ப பங்களாதேஷ் ஷேக் ஹசீனாவே நேத்து வந்து அவங்கள கொலை பண்றதுக்கே வராங்க மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் வருது. அப்ப வந்து அவங்க நான் போக மாட்டேன், நான் எதுக்கு போகணும், ஏழையா இருந்த பங்களாதேஷை இன்னைக்கு இந்தியாவோட பெரிய நாடா நான் மாத்தி இருக்கிறேன், ஜிடிபில எல்லாம் உயர்த்தி இருக்கிறேன், நான் எதுக்கு போகணும்ன்றாங்க. அதுக்கு மிலிட்டரிக்காரங்க சொல்றாங்க, அம்மா நீங்க இருந்தீங்கன்னா கொலை பண்ணிடுவாங்க அவங்க, அந்த அளவுக்கு வராங்க கொலை வீரல. ஏன்னா ரொம்ப நாளா போராட்டம் நடக்கிறதுல 200-300 பேரை போலீஸ் சுட்டுடுச்சு, அந்த கோபத்திலயும் இருக்கிறாங்க. அது இல்லாம அமெரிக்கா அரசியல் என்னென்னமோ சொல்றாங்க. சோ அப்ப வந்து அப்ப அவங்களுக்கு அந்த அகங்காரத்தை உடையிற நிலை, அந்த 45 நிமிஷம் டாக்கிங்
45 நிமிஷம் நடந்திருக்காது. அதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பி போறாங்கன்னா அகங்காரத்தை மூட்டை கட்டி வச்சுதானே போக முடியும். அந்த நேரம் அவங்களுக்கு உடல் ரீதியா பயங்கர பாதிப்பு வரும். ஏன்னா நம்ம சொல்றதை கேட்டவங்க இன்னைக்கு நீங்க போயிடுங்க, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாங்கன்னா, இலங்கையிலும் இது நடந்திருக்கும். இலங்கையிலும் போராட்டம் நடந்து அவங்க தப்பிச்சு போனாங்கல்ல. ஒவ்வொரு இடத்திலும் இந்த விஷயம் நடக்குது. இது அரசியல் ரீதியா பாக்குற மாதிரியே தனிப்பட்ட வீட்டிலையும் இது நடக்கும். வீட்டிலுமே ஒரு அப்படி வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு ராணி மாதிரி கணவன் பாத்துக்கிறான்னா, அந்த கணவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பொண்ணு ராணி மாதிரி இருப்பான். ஒரு வயசாகி அவர் இறந்துட்டாருன்னா பசங்களே மதிக்காம கூட போகலாம் இல்லையா? ஒரு செகண்ட் தான். அப்ப என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து இந்த கணவன் இருந்தா கூட என்னுடைய பணிவு குணத்தை நான் மாத்திக்க மாட்டேன், எனக்கு கடவுள் மட்டும்தான் ஆதாரம் நினைச்சா அவங்க குணம் பணிவாவே இருக்கும். எப்படியா இருந்தாலும் அவங்க சகிச்சுக்குவாங்க. ஆனால் கணவன் இருக்கும்போது ஆடினவங்களால திடீர்னு அவங்க குணத்தை மாத்திக்க முடியாது. கத்திக்கிட்டே இருப்பாங்க. சில வயசானவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த குணம், அந்த அகங்காரத்தை ஒண்ணுமே, அதாவது ஒன்னொன்னா கட் பண்றாங்கதான். ஒவ்வொரு மரணமா வந்தா கூட அவங்க குணத்தை மாத்திக்க முடியல. அதுதான் அடுத்த லைன்ல சொல்றாங்க, அதாவது பாறைய விட மோசமானவங்கன்னு சொல்றாரு. பாறைக்குள்ள கூட தண்ணி இருக்கும், அந்த மாதிரி பாறையெல்லாம் இருக்குது. ஆனா இவங்களை பாறையோட கூட கம்பேர் பண்ண முடியாது, அந்த மாதிரி கடினமானவங்கன்றாரு. அதை விடவும் அதிக கடினமான, அதை விட கடினமான. இது ஏற்று சொல்லுவார், இவ்வளவு கடினமான இதயம் கொண்டவர்களாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவார். சோ மொத்தத்துல மதம் அந்த அந்த இதயத்தை அப்படியே சாஃப்ட் ஆக்குறது தான் மதத்துடைய வேலை. ஆனா அதுல மனித வழி கலந்து இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுதுன்னா வேற மாதிரி மாறிடுது. அப்ப அந்த பூவை விட மிருதுவாக மாறணும்ன்றது. அதனாலதான் பூவை அர்ச்சனை பண்றது கடவுளுக்கு. அந்த மாதிரி நான் என்னை மாத்திக்கிறேன் இல்லையா? பூ எவ்வளவு சாஃப்ட் இல்லையா? அந்த மாதிரி அந்த வேர்டே பாருங்க, இங்கிலீஷ்ல சாஃப்ட் ஸ்போக்கன், சாஃப்ட் வேர்டு. அந்த சாஃப்ட்னு கேட்கும் போதே நமக்கு நல்லா இருக்கு. ஹார்டுனாலே ஹார்ஷ், ஹார்டு, அந்த வார்த்தைகளே ரொம்ப ஹார்டா இருந்தது. இந்த மாதிரி மனிதர்கள் இப்ப கடவுளே பேசினா கூட எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க இல்லையா? இப்ப ஆல்ரெடி நம்ம சொல்றோம் கடவுள் வந்திருக்கிறாருன்னு சொல்றோம், ஏத்துக்க மாட்டாங்க, எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அது கடவுள் சொல்றாரு. எத்தனாவதுல வருது பிரதர் இது? கல்லை விட 71. ஓ சரி. அது வரைக்கும் வெறும் பசுவை பத்தி தான் வந்துகிட்டு இருக்குது. 74ல வருதா? சரி. கடினமாகிவிட்டன, கற்பாறை போல் அல்லது இறுக்கத்தால் மிக கடினமாக இருக்கின்றன இருக்கு. இங்க அற்புதமா பிராக்கெட்ல அதை விடன்னு போட்டிருக்கிறாங்க. சோ அது கரெக்ட். மிக கடினமாக இருக்கின்றன. கல்ல கூட உடைக்க முடியுது, மனுஷனுடைய மனசை உடைக்க முடியல. இப்ப தீவிரவாதிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும், இப்ப பிரபாகரனை சுத்தி வளைச்சா கூட சரண்டர் இல்லைன்ற அந்த முடிவுல தானே இருக்கிறாங்க. அதாவது உயிர் போகும்னு தெரியும், இருந்தாலும் நான் சரண்டர் ஆக மாட்டேன்றது வெளியில ஹீரோயிசமா தெரியலாம். ஆனா அது அகங்காரம் தானே. அது எந்த விஷயத்துக்காக பண்ணாலும் அது அகங்காரம் தானே அது. அப்ப கடவுளுடைய குணம் பணிவு. பணிவை தான் கடவுள் போதிக்கிறார். ஆனா பெரும்பாலும் தீவிரவாதிகளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது, இருந்தா பணிவு இருக்கும் தானாவே. சோ அப்ப மரணம் கூட அவங்களுடைய குணத்தை மாத்தல. அது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்துல அதை விட, ஏன்னா எப்படியும் கர்ப்பத்துல நிறைய தண்டனை கிடைக்கும். முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம் இதெல்லாம், ஐயோ இவங்கெல்லாம் நமக்கு நெருங்கியவர்களா, அவங்க எதிரி நினைச்சிட்டோமேன்ட்டு துடிப்பாங்க. அடுத்த ஜென்மத்துல கை கால் இல்லாம பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய குணத்தை மாத்திடும். இன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல, நெப்போலியன் இல்ல, அவர் யார், அவரு ஹிட்லரு, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்களே, கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க எங்கேயாவது, ஆனா அந்த குணம் ஃபுல்லா மாறி இருக்கும். அந்த மாதிரி கடவுள் பண்ணிடுவார். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய குணத்தை மாத்திக்கிட்டோம்னா தண்டனை அடைய தேவையில்ல. இல்ல தண்டனை அடைஞ்சு மாறுறது வேற இல்ல. ஹோம்ஒர்க் தானா எழுதிட்டு போயிட்டா ஜாலியா இருக்கலாம். இல்ல மிஸ் அடிச்சு முட்டி போட வச்சு சாப்பாடு கட் பண்ணி ஹோம்ஒர்க் எழுதிதான் ஆகணும்ன்ற நிலை, அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். கடவுள் சொல்றது நீங்களா கேக்குறீங்களா அல்லது நானா மாத்தவா அப்படின்னு கடவுள் கேட்கிறார். கடைசியில மாத்திதான் ஆகணும். ஏன்னா இந்த பூமியை காலி பண்ணி இதே பூமியை சொர்க்கம் ஆக்கணும்னா எல்லாரையும் அழிச்சிட்டு போயே ஆகணும். அப்ப அழிச்சிட்டு போகும்போது துடிக்கும் ஆத்மா, மேலையும் போக முடியாது, ஏன்னா ஆத்மா தூய்மை ஆகல.
அப்ப பற்று வந்து பேயா அழிஞ்சு கூட துடிக்கும். ஐயோ இவங்க இருக்கிறாங்களே, அவங்க இருக்கிறாங்களே, பேத்தியை விட்டுட்டேனே, பேரனை விட்டுட்டேனே, அல்லது மகனை விட்டுட்டேனே, மனைவியை விட்டுட்டேனே, சுத்திக்கிட்டே இருக்கும். கடவுள் சொல்றாரு, உனக்கு தற்காலிகமா நான் தானே கொடுத்தேன், அல்லாஹ் கொடுத்தாருன்னு தானே நீ சொல்ற. அப்ப அல்லாஹ் பறிச்சா உனக்கு ஏன் கொஞ்சம் துக்கம் வருது? அப்ப அல்லாவுதுன்னு நீ நினைக்கல, ஒன்னிதுன்னு நினைச்சிட்ட. அப்ப ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி அதாவது ஒருத்தர் நம்ம கிட்ட ஏதோ இதை பாத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு போறாரு, திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டோம்னா அது தப்புன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அல்லாஹ் கொடுக்குறாரு, மனைவியா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும், திருப்பி கேட்டா ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்ப கடவுளுக்கு செய்யற துரோகம் தானே இது. அல்லாஹ் கொடுத்தாருன்னு எல்லா மதத்திலும் சொல்றாங்களா, கடவுள் தான் கொடுத்தாருன்றீங்க. இப்ப திருப்பி கேட்டா நீங்க அழுவுறீங்கன்னா என்ன அர்த்தம் இல்லையா? இப்ப பக்கத்து வீட்டுல இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வந்து இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணுங்க, திருப்பி கேட்டா உட்காந்து அழுகுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படிதான் கடவுள் கேட்கிறாரு. வானங்களையும் பூமியும் அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு அழைத்தோம் அப்படின்னு. அதாவது அமானிதம்னா வச்சுக்கோப்பா, கேட்கும்போது கொடுத்துரு அப்படின்ற அமானிதம். வானங்களையும் பூமியும் அப்படி கூப்பிடும் போது அவை பயந்தன அப்படின்னு வரும். ஆனா மனிதன் சுமந்தான், அநியாயக்காரனாக ஆயினான் அப்படின்னு வரும் ஒரு வருஷம். அந்த அமானிதத்தை மனிதன் தான் சுமந்துக்கிட்டான். அதாவது அந்த தன்னுடைய இதை ஏத்துக்கிறான். வச்சுக்கோ, நான் கேட்கும்போது கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது அத வானங்களும் பூமியும் மறுத்துச்சு. ஆனா மனிதன் மட்டும்தான் அதை சுமந்து கண்டிப்பா பிறகு அநியாயக்காரனாக ஆயிடும். ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பங்களாதேஷ் வந்து இந்த ஷேக் ஹசீனாவுடைய அப்பா தான் தேசப்பிதா. இங்க மகாத்மா காந்தி மாதிரி அங்க பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு அவர் தான் காரணம். அவரு வந்து பிரதமராகி ஒரு 3-4 வருஷத்துல ஒரு நாள் காலைல பார்த்தா சுத்தி துப்பாக்கி சூடு சத்தமா கேக்குது. அவர் கதவை சாத்திக்கிட்டே இருக்காரு. சத்தம் எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் கதவை திறக்கிறார். வாசல்ல மிலிட்டரிக்காரங்க இருக்கிறாங்க. அழைச்சிட்டு போய் அந்த குடும்பத்துல 10 பேரை கொலை பண்றாங்க. அது வந்து அமெரிக்கா தான் பண்ணுது அப்படின்றாங்க. பட் அப்ப இந்த அளவுக்கு மோசமாக ஒரு சூழ்நிலையிலும் இவங்க அந்த நேரம் தற்செயலா இவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அதனாலதான் உயிரோட இருந்தாங்க, இவங்களும் இவங்க தங்கச்சியும் மட்டும். அப்படி இருந்தவங்களுக்கு அதை பார்த்த பிறகு மீண்டும் அரசியலுக்கு வரணும்னு எப்படி தோணுதுன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பாக்குறோம், குடும்பத்தையே இழந்துட்டோம்னா மீண்டும் வரணும்னு எப்படி தோணும்? அப்ப என்னதுன்ற ஒரு உணர்வு இருக்குது பாத்தீங்களா? அப்ப ராஜா காலத்துல இருந்த அதே உணர்வு தானே இப்ப ராஜாவுடைய பிள்ளை ராஜா. ஆனா மக்களாட்சியில அப்படி கிடையாது தானே. ஒருத்தர் வராங்க, இன்னொருத்தவங்க வருது, அப்படி வரும். சோ மறுபடியும் நான் வரணும்ன்றது இது தொடர்ந்து நம்ம பாக்குறோம். பாகிஸ்தான்லயும் சரி, பங்களாதேஷ்லயும் சரி, மீண்டும் 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 வராங்க. அது வந்து அந்த சொத்துக்காக அடிச்சுக்கிறதும் நாட்டுக்காக அடிச்சுக்கிறதும் ஒரே குணம் தான் இல்லையா? ஆனா ரெண்டுத்துக்குமே அவங்க வலியும் அனுபவிக்கிறாங்க, இதுக்கும் அனுபவிக்கிறாங்க, அதுக்கும் அனுபவிக்கிறாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, கொடுத்தது நானு, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க அப்படின்றது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை வந்து நம்ம குரான்ல பார்த்தோம்னு நினைக்கிறோம். அது குரான்ல பார்த்தோமா பைபிள்ல பார்த்தோம்னா தெரியல. என்னன்னா, ஆமா பைபிள்ல தான். சாலமோன் அந்த ராஜாக்கள் அதிகாரத்துல வரும். என்ன சொல்லியிருப்பாருன்னா, சாலமோனுடைய பையன், சாலமோன் பண்ண பாவத்துக்கு தண்டனையை கடவுள் பையனுக்கு கொடுக்கறதா இருக்கும். ஆக்சுவலா அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதுல அப்படி இருக்குது. அவனே தப்பு பண்ணுவான். என்ன பண்ணுவான்னா, அகங்காரத்துல பேசுவான். மக்கள் வந்து சொல்லுவாங்க, அவங்க அப்பா இறந்த உடனே மக்கள் வந்து சொல்லுவாங்க, உங்க அப்பா எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாருப்பா, எங்களை நீ நல்லா பாத்துக்கோ, நான் உங்களை ராஜாவை வச்சுக்கிறோம், உங்களுக்கு காலத்துக்கும் உங்களை பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. உடனே சரி நீங்க போயிட்டு 3 நாள் கழிச்சு வாங்கன்ட்டு இவன் வயசுக்காரங்க வந்து சொல்றாங்க, ஏய் அவங்களாம் ஒரு ஆளா, நீ அவங்க கிட்ட சொல்லு, எங்க அப்பாவுடைய இடுப்பை விட என்னுடைய சுண்டு விரல் தடினமானது, அதனால அதை விட உனக்கு நான் பயங்கர பாரத்தை தான் உனக்கு சுமப்பேன். அவரு சவுக்கால அடிச்சாருன்னா நான் உன்னை தேல் வச்சு கடிக்க வைப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லலாம். உடனே இவனும் அதே மாதிரியே சொல்றான். சொன்ன உடனே மக்கள்லாம் கடுப்பு வச்சு போடா நீயும் விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க தனியா போய் வேற ஒரு ராஜாவை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. அது ஆக்சுவலா இப்ப மக்களாட்சியில தான் ராஜாவெல்லாம் யாரும் உருவாக்க முடியாது, அவங்க தானே ராஜா ஆவாங்க. சோ அது மக்களாட்சி. அதை தான் நம்ம சொல்றது, கடைசி நேரத்துல நடக்கிறது தான் பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் மனிதர்கள் அப்ப நடந்ததா நினைச்சுக்கிறாங்க. சோ இப்ப இருக்கிறத பாருங்க, ஃபர்குண்டால வந்தது வருது இல்லையா, அழகா செட் ஆகுது. சோ அப்ப வந்து அவன் பேர் வந்து ராக், எனக்கு பேர் சரியா ஞாபகம் இல்லை, ஆனா ராக்கேல் நம்ம சும்மா வச்சுக்கலாம். ஆக்சுவலா ராக்கேல்ன்றது பொண்ணு பேரு, அது அந்த மாதிரி வரும். அவன் பேர் ராக்கேயப்போ ஏதோ ஒண்ணு வரும். அவன் வந்து தனியா ஒரே ஒரு ஊர் மட்டும் அவன் ஆளுவான், மற்றதெல்லாம் இன்னொருத்தனுக்கு போயிடும். இவனோட இதுதான். ஆனா இவனுடைய அகங்காரத்தினால அவங்க வேற ராஜா உருவாக்கிட்டாங்க. இப்ப இவனுக்கு வந்து அது என்னதுன்னு தோணுது. அதனால போய் அதை அபகரிக்கிறதுக்காக என்ன பண்றான்,
பக்கத்துல இருக்கிற நாட்டெல்லாம் கூட்டிட்டு போறான், எல்லா ராஜாக்கள் படைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். உடனே கடவுள் கனவுல தோன்றி சொல்றாரு, என் சித்தத்தின்படிதான் அது நடக்குது, நீங்க ஒழுங்கா உங்க வீட்டுக்கு போங்கன்ற. டக்குன்னு எல்லாரும் போயிடுறாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா, மற்றவர்களை நம்பி நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா, இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக சுபாஷ் சந்திர போஸ சொல்லலாம். சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரை நம்பி இருந்தார். அவர் வந்து இவரு மிதவாத காங்கிரஸ், காந்தி அவர் வந்து வன்முறை காங்கிரஸ். அதுக்கு வந்து ஹிட்லரை பிடிச்சாரு. ஆனா ஹிட்லரே இறந்துட்டாரு. ஒரு மனிதனை நம்பி எப்படி நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியும் இல்லையா? அங்க என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும். இப்ப காந்தியை கூட ஜெயிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா காந்தியை கொல்லப்பட்டாரு இல்லையா? அந்த ஒரு தனி மனிதனை பிடித்தால் அது கண்டிப்பாக நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். அதுதான் அங்க பெரிய விஷயமே. அப்ப பாத்தீங்கன்னா இவனால பிடிக்க முடியல கடைசி வரைக்கும். ஆனா வம்சவழியா பார்த்தா இவனுக்கு தான் உரிமை. ஆனா கடவுள் சொல்லிடுறாரு, இவன் ஒரு சில தப்பு பண்றதுனால உனக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அவனும் தப்பு பண்ணி இழப்பான், அந்த மாதிரி போகும் கதை. இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, இதுதான் பைபிள்ல போட்டிருக்கோம். உனக்கும் உன் சகோதரனா கூட பிறந்தோன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் சகோதரர் தானே. அவங்களுக்கும் உனக்கும் ஒரு பிரச்சனை வந்தா நீ பேசி தீர்த்துக்கோ, கோர்ட்டுக்கு போகாத. போனா உன் சொத்தை ஃபுல்லா வித்தாலும் கேசு தீராது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு உலக பிரச்சனைகள் ஏதாவது தீர்ந்து இருக்கா? சிரியால வந்து 10 வருஷமா நடக்குது போர், தீர்ந்து இருக்குதா? எதுவுமே நடக்கல. உலக நாடுகளை கூப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா கடைசி வரைக்கும் அது சமாதானமா போறது. சமாதானமா போகணும்னா நீங்க இழக்க வேண்டியதா இருக்கும். இழக்க உங்களுக்கு மனசு வரல, அதான் பிரச்சனை. உங்களுடையதாக இருந்தா அது இருக்கும், புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் இருக்கும். தீர்ந்த உடனே அது கண்டிப்பா போயிடும். நீங்க தலைகீழ நின்னாலும் கிடைக்காது. போராடுறன்ற பேர்ல உங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஓகே, அவன் பண்றது அநியாயம் தான் உங்ககிட்ட அபகரிக்கிறதுக்கு, ஆனாலும் அவன் கருவி, அதுக்கு அவனுக்கு பாவம் தண்டனை கிடைக்கும். ஆனா நீங்க எதிர்க்கும் போது உங்களுக்கு அது கிடைக்காது. காரணம், உங்க தலையில அது எழுதப்படலை அப்படின்றத நம்ம ஏத்துக்க மறுக்கிறோம். அதுதான் பெரிய விஷயம். அப்ப குரான்ல இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா அதிகமா முஸ்லிம் வாகனங்களை வந்து இதை பார்ப்போம். அல்லாஹ் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுப்பதை மனிதனால் கொடுக்க முடியாது. ஃபுல் ஞானம் அதுல வந்துருச்சு இல்லையா? குரான்லயே இருக்கா? அதுதான் கர்மத்தின் விதி இல்லையா? அதுதான் கர்மத்தின் விதி. அது கடவுளே கடவுள் கொடுக்கறாருன்னா அதுக்கான வழியை கொடுக்குற, அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது கிடைக்கும். இங்கேயே பாத்தீங்கன்னா நான் சொல்றது செய்யற வரைக்கும் கிடைக்கும் தான். பைபிள்லயுமே அப்படிதான் வரும். நான் சொல்றது செய்யற வரைக்கும் உன்னை யாரும் அசைக்க முடியாது. நீ மீறிட்டன்னா நான் கேரண்டி கிடையாது, உனக்கு எதிராக வருவாங்க, அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களை வந்து மற்றவர்கள் ஜெயிப்பாங்க நிறைய தடவை. காரணம் என்னன்னா இவங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அந்த தப்பையும் காட்டிட்டு அந்நிய தேவர்களை வழிபட்டதையும் காட்டிட்டு அந்நிய தேவர்களை வழிபட்டதுதான் தப்புன்ற மாதிரி நம்ப வச்சிருவாங்க. ஆனா வெறும் அந்நிய தேவர் வழிபட்டதை மட்டும் அங்க காட்ட மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த சாலமோன் வந்து அந்நிய தேவனை வழிபட்டான்னு இருக்கும், அதே நேரத்துல அகங்காரத்துல பேசினதும் இருக்குது. இப்ப அகங்காரத்துல பேசினதுனாலதான் இது வந்துச்சுன்றது அவங்களுக்கு தெரியல. அதுதான். சரிங்க பிரதர். அடுத்தது 75 என்பதை நீங்கள் எதிர்பார்த்து ஆசிரிக்கின்றீர்களா? மேலும் திட்டமாக அவர்களில் ஒரு சாரார் பேப்பர்களாக இருந்தனர், பின்னர் அதை விளங்கிய பிறகும் அவர்கள் அறிந்தவர்களாகவே அதை மாற்றி விடுகின்றனர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லா மதத்துக்குமே பொருந்தும். எல்லா மதத்திலையுமே வந்து இதுகளுக்காக இவர்கள் விசுவாசம் கொள்வார்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து ஆசிரிக்கிறீர்களா? மேலும் திட்டமாக அவர்கள் ஒரு சாரார் உங்களுக்காக இவர்கள் விசுவாசம் கொள்வார்கள் என்பதை நீங்கள் ஆசைக்கிறீர்களா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாத்திலுமே வந்து கடவுள் சொல்றதை அப்படியே கேட்க மாட்டாங்க. எந்த மனுஷனுமே கேட்க மாட்டான், அவனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குவான். ஏன்னா எல்லாத்திலுமே அவனோட இச்சையை தீர்க்கக்கூடிய விஷயமும் இருக்கும் எல்லா மதத்திலையும். இன்னும் கேட்டீங்கன்னா கடவுளுடைய ஞானத்தையே கூட அப்படி மாத்துறவங்களும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து நடந்தேதான் நடக்கும்னு கடவுள் சொல்றாரு. இது வந்து 5000 காலச்சக்கரம், இதுல முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் அப்படிங்கிற செய்தியை இப்ப சொல்றாரு. அல்லாஹ் வந்து ஒருத்தர் உடம்புல வந்து சொல்றாரு, அவருக்கு தான் பிரம்மான்னு சொல்றோம், அதுதான் அங்க ஆதாம் நபின்னு சொல்றதுன்னு சொல்றோம். இப்ப என்ன சொல்றாருன்னா, சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருந்தோம், இப்ப உடல் உணர்வுல வந்ததுனால தான் காம கோபம் வந்துச்சு. இப்ப மீண்டும் ஆத்மா, அதாவது உயிர், அது குருமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கனால தான் இங்க பொட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மான்ற உணர்வுல இருக்கணும், அதுக்கான சக்தி இல்லை, அதுக்கு இறைவனை நினைங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு, அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் பரிசுத்தமாவீங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இப்ப இறைவனை நினைக்கணும், நினைச்சு இந்த உடல்ன்றதே மறந்துடணும். யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும்.
குறிப்பாக இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடணும். குறிப்பாக காமம் மிகப்பெரிய எதிரின்றார். ஆனா கடவுள் இங்க ஒரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா, என்னன்னா இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை ஒரு கல்பன்வாரு, இதுல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்னு. உதாரணத்துக்கு 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே கலர் ட்ரெஸ்ஸோட நீங்களும் நானும் இதே தான் பேசுவோம், ஒரு வார்த்தை விடாமல். அந்த அளவுக்கு துல்லியமா நடக்கும்னு கடவுள் சொல்றாரு. சோ நீங்க பைபிள் குரான்ல பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன நடக்கும்ன்றத கடவுள் சொல்ற மாதிரியே இருக்கும். குறிப்பா பைபிள்ல பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க, மீறிடுவீங்க. அப்ப எனக்கு என்ன தோணும், அப்ப நாஸ்திகனா இருக்கும்போது இதை கேட்கும்போது, மீறிடுவீங்கன்னு தெரியுதுன்னா அவர் ஏன் தடுக்க மாட்டாருன்னு தோணும். இப்ப இந்த ஞானம் கேட்கும் போதுதான் தெரியுது இது ஏற்கனவே நடந்த நாடகத்தில் சொல்றாரு. இப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போனாலும் பின்னாடி மீண்டும் நரகத்துக்கு வரதான் போறீங்க அப்படிங்கிறாரு. சோ மறுபடியும் நான் வந்து உங்களை காப்பாத்திடுவேன், மறுபடியும் சொர்க்கத்துக்கு வருவீங்க, இது காலச்சக்கரம்ன்றாரு. இப்ப இந்த ஞானம் புரிந்தவர்களே என்ன பண்ணுவாங்க இந்த ஞானத்தை அப்படின்னா, முயற்சி பண்ணுவோம்ல, அதுக்கு சோம்பல் பட்டுட்டு காமத்தை விட மனசு இல்லாம, கரிமீனை விட மனசு இல்லாம, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, சினிமா இதெல்லாம் மனசு விடாம என்ன சொல்றாங்க, அதான் சொல்லிட்டாருல நடந்ததுதான் நடக்கும்ட்டு, நான் சொர்க்கத்துக்கு வர்றேன்னு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருந்தா நான் வரப்போறேன் அப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு போயிடுவாங்க. இப்ப கடவுளுடைய ஞானத்தையே மாத்துறாங்க பாருங்க. சோ அதுதான் எல்லா மதத்திலுமே அது சொல்லப்படுது, இப்படி மாத்துறாங்க அவங்கவுங்க இச்சைக்கு ஏத்த மாதிரி அப்படின்ட்டு. அதுக்கு கடவுள் சொல்றாரு, உழைக்காம எதுவும் கிடைக்காது, தண்ணி கூட கிடைக்காது, இப்ப சொர்க்கம் மட்டும் உங்களுக்கு தானா கிடைச்சிடுமா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்தது அதுதான் 75ல சொல்லி இருக்கிறாங்க. அவங்க வந்து தெரிஞ்சேதான் மாத்துவாங்க, தெரியும் ஆனா அவங்களுடைய இச்சையில இருந்து வெளில வர்றதுனால மாத்திடுறாங்க. கடைசி இது வந்து விசுவாசம் கண்டாரு 76 தானே பிரதர், கடைசி 83 வரைக்கும் இருக்கா? 83. சரி சரி சரி. எனக்கு கூறுகிறார்கள், ரட்சை நேரத்தில் அதை கொண்டு உங்களுக்கு தர்கிப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிக்கின்றீர்களா என்று கூறுகிறார். நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? இது என்ன அர்த்தத்துல சொல்றாங்க பிரதர்? மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லாதீங்கன்னு சொல்றாங்களா? 76 அவர்கள் விசுவாசம் கொண்டவரை சந்தித்தால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என கூறுகின்றார்கள். மேலும் அவர்களில் சிலருடன் தனித்து விடும்போது உங்கள் இரட்சகனிடத்தில் அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்கிப்பதற்காக உங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களா? அதாவது அவங்க உங்களை பரிகாசம் செய்யறதுக்காக நீங்க பண்றீங்களா அப்படின்னு, அதுக்காக தான் நீங்க அவங்க கிட்ட இதை போய் சொல்ல போறீங்களா அப்படின்ட்டு வருது. ரச்சனத்தை அதை கொண்டு உங்களுடன் தர்கிப்பதற்காக நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களை நக்கல் பண்ணுவாங்களே, எதுக்கு இதை சொல்றீங்கன்னு மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க அப்படின்ட்டு வருது. இது வந்து நிறைய நடக்கும். பிரம்மகுமாரிகள் ஞானத்தை கொடுக்கும்போது குடும்பத்திலே இப்ப ஹஸ்பண்ட் ஞானத்தை எடுக்கல அப்படின்னா, பாரு நீ ஃபாலோ பண்ணிக்கோ, உன்னோட மட்டும் வச்சுக்கோ, எதுக்கு யாருக்கு போன் பண்ணாலும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற, பைத்தியம் நினைக்க மாட்டாங்க உன்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த விஷயம் இருக்குது, இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். ஏன்னா இப்ப எந்த மதத்தை சார்ந்தவர்களுமே மற்றவர்களுக்கு அவங்க ஞானத்தை சொல்றது கிடையாது இல்லையா? ஏன்னா இப்ப கடவுள் வந்துட்டாரு இதுதான் உண்மைன்னா சொல்லணும் தானே, உண்மையிலே அது சொல்றது இல்ல, சொன்னா வந்து அவங்க வேற மாதிரி நினைப்பாங்கன்ட்டு அந்த இது வந்துருது. அடுத்தது நிச்சயமாக அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் பகிரங்கமாக்குவதையும் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? சோ கடவுளை வெளிப்படுத்துறதான் சொல்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கடவுளுடைய செய்தியை மற்றவர்கள் கொடுக்குறாங்களா இல்ல தனக்குள்ளேயே வச்சுக்கிறாங்களான்னு கடவுளுக்கு தெரியும். இல்லையா? செய்தி நீங்க எந்த அளவுக்கு செய்தி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதவரும் இருக்கின்றனர், மீன் நம்பிக்கைகளை தவிர வேதத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள், அன்றியும் அவர்கள் எண்ணுவோர் தவிர, அதாவது வீண் கற்பனைகளைன்னு போட்டிருக்கு பிராக்கெட்ல, அவர்கள் எண்ணுவோர் தவிர வேறில்லைன்னு போட்டிருக்கு. பிராக்கெட்ல இருக்கிறத சேர்க்கலன்னா அர்த்தமே வரமாட்டேங்குது. எழுத்தறிவில்லாதவரும் இருக்கின்றனர், வீண் நம்பிக்கைகளை தவிர வேதத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள். சரி, ஓகே பிரதர். 79 வந்து தங்கள் கரங்களால் நூலை எழுதி, இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? அதை அற்ப கிரயத்துக்கு விற்பதற்காக இது அல்லாவிடம் இருந்து வந்ததுன்னு சொல்றாங்களே, அத்தகையோருக்கு கேடுதான். ஆகவே அவர்களுடைய கரங்கள் எழுதியதினால் அவர்களுக்கு கேடுதான், மேலும் அவர்கள் சம்பாதிப்பதனால் அவர்களுக்கு கேடுதான். இது வந்து பைபிள்லயுமே இருக்கும், இதுல ஒரு வார்த்தை கூட திரித்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும், எல்லா இதுலயுமே இருக்கும். சோ மொத்தத்துல என்னன்னா இது எதுக்கு அப்படின்னா, குறிப்பா கிறிஸ்தவ மதத்தை வச்சு சொன்னா இது புரியும். பைபிள்ல இருக்கிறதுக்கும் கிறிஸ்தவ பிரசங்கங்கள் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா,
உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அற்புதம் பண்றார் இயேசு. பைபிள்ல அப்படிலாம் இருக்கு. பைபிள் ஆக்சுவலா எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு தான் கத்து கொடுப்பாரு. ஒரு கண்ணத்தை அறிஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு இருக்குது. தோல்ல இருக்கிற துணியை கேட்டா இடுப்புல இருக்கிறதும் கைட்டி கொடுத்துட்டு போன்னு இருக்குது. அதுல வந்து உனக்கு கொடுக்குறேன்னு நான் கடவுள் சொல்லி இருக்கிறாரு, அல்லது இயேசு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இவங்க அப்படி சொல்லல. ஏன்னா அப்படி சொன்னா யாரும் வரமாட்டாங்க. சோ அந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி நடக்கிறது எல்லா மதத்திலுமே நடக்குது இல்லையா? இப்ப எல்லா மதத்திலுமே கோயிலா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துதான் போறாங்க. கடவுளே எப்ப நினைக்கிறாங்க, வீட்டுல ஒருத்தன் மரணப்படுக்கையில இருக்கும் போதுதான், அதுவும் மரணப்படுக்கையில இருக்கிறவன் தான் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அப்பதான் விழுந்து விழுந்து, அது வரைக்கும் நாஸ்திகம் பேசினவங்க கூட எந்த மதத்துக்காரன் வேணாலும் வரட்டும், இவன் சரியானா போதும், நீ ஜபம் பண்றியா, தியானம் பண்றியா, இல்ல மாந்திரிகம் பண்றியா, எது வேணாலும் பண்ணுன்றுவோம். சோ அப்ப இதை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க, இந்த மாதிரி நபர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. சோ அவங்களுக்கும் தப்பு இருக்கு, இவங்களுக்கும் தப்பு இருக்கு. அந்த ஃபர்குண்டா சகோதரி சொன்ன மாதிரி இது இஸ்லாமியத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. பட் சொன்னாலும் அது அவங்களுக்கு வியாபாரம் ஆயிடுது. அதனால அதாவது மக்கள் வந்து எது இப்ப வந்து காமம் தப்புன்னு நம்ம மட்டும்தான் சொல்றோம். பிரம்மகுமாரிகளை தவிர உலகத்துல எங்கேயுமே சொல்றது கிடையாது. மற்றவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, மனைவியை தவிர மற்றவங்க கிட்ட காமம் தான் தப்புன்னு இயேசு சொல்லியிருக்காரு. இயேசு அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. ஒரு பொண்ணை இச்சையா பார்த்தா நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார், பண்றேன்னு இல்ல பண்ணிட்டேன்ட்டார் ஆல்ரெடி. சோ அப்ப அதை வந்து கடவுள் இப்ப சொல்றாரு காம மகேஷத்துன்னு, மத்தவங்க சொல்லல. சொன்னா முதல்ல அங்க கூட்டம் போகாது. நீங்க எந்த இது வேணாலும் பாருங்க, காமம் சரின்னு தான் சொல்லுவாங்க. டாக்டர்ஸும் வேற சேர்ந்துக்கிட்டாங்க. சோ அப்ப அவனுடைய இச்சைக்கு தீனி போட்டாதான் அவன் வரான். சோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி இவங்க மாறிக்கிறாங்க. சோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு மதத்தை பற்றிய விளக்கமும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரிஜினல் சொன்னா அது சொற்பமானவர்கள் தான் வருவாங்க, இவங்களுக்கு கூட்டம் வேணும், வியாபாரம் ஆகணும். சோ அதனால ஒரிஜினலை சொல்ல மாட்டாங்க. சோ அது எல்லா மதத்துக்குமே அது பொருந்தும். அடுத்தது பட் என்ன அப்படின்னா, இப்படி தவறான வழி காட்டுனதுனால அவங்களுக்கு அது பாவமாக சேரும். அவங்க அதை பத்தி கவலைப்படுறது இல்லை, இப்போதைக்கு காசு வந்தா போதும்னு நினைக்கிறாங்க. மேலும் எண்ணப்பட்ட சில நாட்களை தவிர, அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, இந்த நாள் தான் இவ்வளவு நாள் வரைக்கும் நான் கண்டிப்பா உயிரோட இருப்பேன்னு ஜாதகத்துல எல்லாம் சொல்றாங்க இல்லையா. என்ன உங்ககிட்ட வந்து அல்லாவே சொன்னாரா, வாக்குறுதி கொடுத்தாரா நீ இவ்வளவு நாள் இருப்பேன்ட்டு? கடவுள் சொல்றாரு, ஏதாவது நிச்சய புத்தி அதாவது நம்பிக்கை இருக்குதா நாளைக்கு நீ உயிரோட இருப்பேன்ட்டு? கிடையாது. அதனால இன்னைக்கே முயற்சி பண்ணுன்னு கடவுள் சொல்றாரு. இன்னொன்னு, கடவுள் வந்து யாருடைய மரண தேதியும் அறிவிக்க மாட்டார், உலக அழிவுனாலையும் அறிவிக்க மாட்டார். அறிவிச்சுட்டாதான் எல்லாரும் ரெடி ஆயிடுவாங்களே. அப்ப எப்படி அங்க அது ராஜ்யம் இல்ல, ராஜாராணி. அப்ப எந்த அளவுக்கு நீங்க நிச்சய புத்தி இருக்குதோ அதன் அடிப்படையில தான் அங்க உயர்ந்த பதவி கிடைக்குது. சரி, அடுத்தது அதனால உங்களுக்கு தெரியாததெல்லாம் அல்லாஹ் சொன்னதாக ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய குற்றம் அவர் சுமந்து கொண்டது. ஓகே, அடுத்தது எந்த அளவுக்கு பாவம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நிரந்தரமா நரகத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஓகே, அது தானாவே புரியுது. அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்க நன்மை செய்யறீங்களோ அவங்க நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் புரியுது. ஸோ ஒவ்வொரு மதத்துக்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கலாம். கட்டாக போதா? சரி, ஓகே. கடைசி நீங்கள் அல்லாவை தவிர வேறு எதனையும் வணங்காதீர்கள், அனாதைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள், இன்னும் மனிதர்களுக்கு அழகானதை சொல்லுங்கள், தொழுகையையும் நிறைவேற்றுங்கள், ஜகத்தையும் கொடுங்க என்ற வாக்குறுதி வாங்குவதை நினைத்து பாருங்கள். பின்னர் உலகில் சொற்பமானவர்களை தவிர புறக்கணித்தவர்களாக முகம் திருப்பி விட்டீர்கள். சரி, ஓகே. மொத்தத்துல வந்து கடவுளை தவிர இங்க வணங்காதீர்கள்னு இருக்குது. மொத்தத்துல கடவுளை சொல்றதை கேட்கறது வந்து சொற்பமானவர்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா. கடவுளே வந்து சொல்லி இருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாருன்னா ரொம்ப, நீங்க ஒரு பிரம்மகுமாரி சென்டருக்கு போனீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுவும் படிப்பறிவு இல்லாதவங்க தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ரொம்ப ஏழைகள் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. பணக்காரர்களால வந்து எல்லாத்தையும் விட முடியாது இல்லையா. எல்லாத்தையும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறதுன்றது கற்பனை கெட்டாதது அவங்களுக்கு. சோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சொற்பமானவர்களை தவிர எல்லாருமே இந்த மார்க்கத்தை புறக்கணித்தவர்களாகவே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள் உபகாரம் செய்யுங்கள் அப்படிங்கிறத வந்து ஜென்ரலா என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சாப்பாடு போடுங்க, பண உதவி செய்யுங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்க அதை சொல்லல. இறைவன் வந்துட்ட செய்தியை சொன்னாதான் அவங்க சொர்க்கத்துக்கே வராங்க. சோ அதையும் நாம பண்ணணும். ஏழை தானே, அந்த ஊருக்கு பஸ்ஸே இல்லை, நான் எப்படி போய் சொல்லாம சொல்றது இப்படின்னு அலட்சியம் பண்ணதுக்கு. ஏன்னா மெயினா அவங்க தான் கேட்பாங்களே. இங்க ஏழையா இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துல பணக்காரங்களா இருப்பாங்கன்றாரு கடவுள். சோ அதுதான் பைபிள்ல பாத்தீங்கன்னா, ஒரே நாள பணக்காரனை ஏழையாகவும் ஏழை பணக்காரனாகவும் மாற்றுவேன் அப்படின்னு போட்டிருக்கோம். அது ஆக்சுவலா நரகத்தில் உள்ளவர்கள் அப்படியே ரிவர்ஸா அங்க மாறுவாங்க.
மாறுவாங்கன்னா இப்ப அந்த அளவுக்கு முயற்சி பண்றதுனால தானா நடக்கிறது கிடையாது. சோ மனிதர் இதோ பாருங்க, அடுத்த லைனே பாருங்க, இன்னும் மனிதர்களுக்கு அழகானதை சொல்லுங்கள் இல்லையா. அங்க வந்து உபகாரம் செய்யுங்கள்ன்றது இந்த விஷயம்தான். கடவுளுடைய ஞானத்தை விட அழகானது உலகத்துல எதுவுமே கிடையாது இல்லையா. நீங்க இழந்த அத்தனையும் நீங்க அடைய போறீங்க, அதுக்கு முழுக்க முழுக்க எதுவுமே என்னது இல்லை அல்லாவை தவிர அப்படின்னு புடிச்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய குணம் உங்களுடைய குணமா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க தொழுகை நிறைவேற்றுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பட் இறைவன் சொல்றது நீங்க சொன்ன மாதிரி தொடர்பை ஏற்படுத்துங்கள், இறைவனோட மட்டும் புத்தியை நினைவு செய்யுங்க அப்படின்றது. ஜகாத் கொடுங்கள்ன்றது வந்து என்ன அர்த்தம் சொன்னீங்க பிரதர்? தூய்மையை கொண்டு வர தூய்மை. பட் இவங்க சொல்ற அர்த்தம் ஜகாத்துக்கு சரி, பிரதருக்கு நெட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதுவும் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சிடுறேன். தியாகம் பண்ணுங்கள். ஸோ தியாகம் பண்றது அப்படின்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் நீங்க இறைவனுடைய நினைவுல மட்டும் இருக்க முடியும். ஸோ அதனால இறைவனையே நினைச்சிட்டு இருப்பேன், இறைவனை தவிர யாருமே எனக்கு இல்லை அப்படின்ட்டு கடவுள் சொல்லுவார். ஸோ அப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க